தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தரம் ஒழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல், இங்கிவையெல்லாம் நீ அருளும் தொழில்களொன்றோ, ஒளிவளரும் தமிழ்வாணி அடியனேற்கிவை அனைத்தும் உதவுவாயே. அன்பர்களே, மீண்டும் பாரதிய வித்யாபவன், மீண்டும் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ், இந்த வெற்றி கூட்டணி உங்களுக்காக வழங்குகின்ற புதிய தொடர் காலத்தை வென்ற கவிஞன். முழுக்க முழுக்க பாரதியாருக்காக இதை வடிவமைத்து ஒரு அரிய நிகழ்ச்சியை தொடர் நிகழ்ச்சியாக வழங்க முன்வந்திருக்கும் நம்முடைய பாரதிய வித்யாபவன் திரு ராமசாமி அவர்களுக்கும் திரு வெங்கடாச்சலம் அவர்களுக்கும் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் உரிமையாளர் அன்பு நண்பர் திரு முரளி அவர்களுக்கும் நம்முடைய வளமான கரவொலியால் முதலில் நம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இப்பொழுது திரு முரளி அவர்கள் சில வார்த்தைகள் பேசுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். வழக்கம் போல் இது ஒரு தொடர் நிகழ்ச்சி. காலங்களில் நம்ம வசந்தத்துக்கு எப்படி ஒரு ஆதரவு இருந்ததோ அதே மாதிரி இதுக்கு ஒரு ஆதரவு வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். பாரதி அப்படின்னாலே நம்ம கண்ணு முன்னாடி நிற்கிறது இசைக்கவி ஐயா தான். அவர் பாரதி அப்படியே குடிச்சிட்டு ஒரு அவதாரமாக இருக்கார். அவ்வளவு தூரம் அந்த அவர் பற்றுன்னு சொல்கிறத விட அது மேலே வெறி அவருக்கு, பாரதி மேலே. அப்படியே ஈஷிட்டார் அவரோட போய். அந்த மாதிரி ஒரு உணர்வுகளை அவர் அங்கே பாரதி மூலிமா கற்றுக்கிட்ட விஷயத்தை பாரதி இருந்தால் எப்படி அந்த அவரோட புலமையை வெளிப்படுத்துவாரோ அதே துணியில் நம்ம இப்போ பார்க்குறோம். இந்த தொடர் நிகழ்வில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நம்ம கூட என்ன சொல்கிறது, ராஜ்குமார் சார் வந்திருக்கார். அவர் பாரதியை அவரோட பாட்டு, அவரோட அதுக்கு ஒரு உயிர் சத்து கொடுக்கக்கூடிய ஒரு ராஜ்குமார் பாரதி சார், அதுக்கு ஒரு உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய மகான். அவரும் நம்ம ரமணன் சாரும் சேர்ந்து ஒரு பெரிய ரெக்கார்ட் பண்ண போகிறாங்க. அந்த அளவுக்கு அதில் ஒரு பெரிய பாரதியை வேறொரு பார்வையில் பாரதி நம்ம இப்போ நம்ம எல்லாருமே டெய்லி ஒரே ஸ்லோகத்தை சொல்கிறோம், ஒரே மந்திரத்தை சொல்கிறோம், ஒரே சாமி முன்னாடி போகிறோம். ஆனால் ஒவ்வொரு தடவை சாமி முன்னாடி போகிறப்போ அதே ஸ்லோகத்தை சொல்கிறப்போ ஏதோ ஒரு சின்ன மாற்றம் நம்மகிட்ட ஏற்படும், ஒரு சின்ன தெளிவு நமக்கு வரும். அதே மாதிரி தான் பாரதி. ஒவ்வொரு தடவை அவர் பாரதியை பற்றி பார்க்குறப்போ, அவரை பற்றி பேசுகிறப்போ, அவருடைய கவிதைகள் அதே கவிதைகளை நம்ம மறுபடியும் படிக்கிறப்போ வேறொரு தொய்வில் நம்ம அதை பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு தெய்வீக வார்த்தைகளை கொண்டது பாரதியாரோட கவிதைகளும் அவருடைய வாழ்க்கையும். அதை மறுபடியும் அற்புதமாக எடுத்துகிட்டு போகணுன்னு நினச்சதப்போ காலத்தை கடந்தவர் அவர். காலங்கிறது இப்போவும் நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜின்னா அது பாரதி சக்தி தான். அது நம்ம இப்போ இந்த இடத்துல பூரா வியாபிச்சிருக்க சக்தியில் அது நிறைஞ்சிருக்கும். அந்த மாதிரி காலத்தை கடந்த அந்த கவிஞரை பற்றி இன்றைக்கி இவங்க ரெண்டு பேரும் ஒரு அழகாக அவரை பற்றி நம்ம ஏன்னா எப்போவுமே ரெண்டு பேர் பேசிக்கிறத கேட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லுவோம். எந்த சப்ஜெக்ட் இருந்தால் ரெண்டு பேர் பேசுகிறத பார்த்து நம்ம கேட்குறதுக்கு சுகமாக இருக்கும். இன்றைக்கி இவங்க ரெண்டு பேரும் அந்த பாரதியை பற்றி பேசுகிறது, அவங்க உள் வாங்கின அந்த ரெண்டு கலைஞர்களும், ஒரு கவிஞர்களும், ஒரு ஆத்மார்த்த பாரதி மேலே பிரியமுள்ளவங்களும் அவரை பற்றி பேசுகிறப்ப நம்ம கேட்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். அதை கேட்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் எங்கே நல்லது இருந்தாலும் நம்ம ராமசாமி சாரும் பவனும் கூட இருக்கும். அது இயல்பு. நல்லதுன்னா அவங்க இருக்கணும். அதே மாதிரி நல்ல விஷயங்கள்னால் நம்ம நல்ல செட்டியார் தொடர்ந்து வைக்கணும். நம்ம பாலமுரளி கிருஷ்ண சார் அவர் அப்படி தான் கூப்பிடுவார். நல்லி செட்டியாரில் நல்ல செட்டியார் அப்படிம்பார். அவர் கூட இருந்து தொடங்கி வைக்கிறது எல்லாமே ஒரு ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும். இதுவும் 100 நிகழ்ச்சிகளை கண்டிப்பாக கடந்து போகும் நம்பிக்கை இருக்குது. அது கடக்கணும். எல்லாத்த விட இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு என்னென்னா, நம்ம ரமணன் சாருக்கு 70 நாளைக்கு 70 கிடக்குதான். அவர் இன்னும் 100 ஆண்டுகள் அமோகமாக
பாரதியோடு கலந்து பாரதியோடு வாழ்ந்து நமக்கும் பாரதியை பற்றி நிறைய சொல்லணும்னு எல்லாம் இல்லை மகாபிரிவாவை வேண்டிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அவரை வாழ்த்துறதுலேயும் வணங்குறதுலேயும் ரொம்ப பெருமைப்படுறேன். இப்போ சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன இது நம்ம நடத்துகிறோம்னு இல்லாமல் சின்ன விஷயங்களை ஆரம்பித்து பெரிய லெவலில் கொண்டு போகணுன்னா அது பவன்ஸ் தான். இப்போ வெங்கடாச்சல் சார் வந்திருக்காரு. இவர் இப்போ எல்லாத்துலேயும் ஒரு உயிர் சத்தை கொடுக்குறாரு. நாங்கள் செய்கிற ப்ரோக்ராமுக்குள்ள அடுத்த லெவல் என்னன்னு எடுத்துகிட்டு கொண்டு போகிறார். அவர் எங்கள் கூட இருக்கிறது இன்னும் பெரிய சந்தோஷம். பவன்ஸ் சார் வந்திருக்கார், பிஎஸ் சார் வந்திருக்கார். எல்லாருமே பவன்ஸ் எங்களோட சப்போர்ட்டாக இருக்குது இந்த ப்ரோக்ராமுக்கு. எல்லாத்துக்கும் சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இப்போது உங்களிடையே உரையாற்றியவர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் உரிமையாளர் திரு முரளி மட்டுமல்ல, அவர் பாரதிய வித்யா பவனின் செயலரும் கூட என்பதை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அடுத்து வரேன் கொஞ்சம் பொறுமை. அடுத்து இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு மிக முக்கியமான உதவியை புரிந்த நல்ல செட்டியார் அவர்களை, பாரதிய வித்யா பவனின் துணைத் தலைவரை அன்புடன் சில வார்த்தைகள் ஆசி உரையாக வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். ஐயா, உங்களுடைய ஆசி உரைக்காக காத்திருக்கிறோம். எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான உடையில் இவரை ரமணன் சாரை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ பக்கத்தில் ஒருத்தர் கேட்டார், நீங்கள் பாரதியார் பற்றி பேச போகிறீங்களா இல்லை நடிக்க போகிறீங்களான்ட்டு. ரொம்ப சந்தோஷம். உண்மையிலேயே அவருடைய புகழ் பரப்புறதுக்காகவே இவரை நியமிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். நான் முரளி சொன்ன அப்படி வழிமுறைகிறேன். 100 ஆண்டு காலம் இருந்து அவர் புகழ் எல்லாருக்கும் போய் சேரும்படி செய்யணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நான் பேசும்போது சர்மா நேதாஜியும் பாரதியாரும் 2 கண்கள் நான் அப்புறம் சொல்கிற வழக்கம் உண்டு. நிறைய பேர்கிட்ட பேசும்போது அந்தந்த பாரதியார் பற்றி அவங்கவுங்களுடைய சொந்த அனுபவங்கள் நான் கேட்டு வச்சு சில ஞாபகம் இருக்குது, சில ஞாபகம் இல்லை. இப்போ நான் இருந்தோன்னு எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. செல்லம்மாள் பாரதியார் சகோதரருடைய சன், இந்த முன்னாடி ஃபஸ்ட் ரோல் உட்காந்துருக்காரு. அவர் அவரை கேட்டால் ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்ன்றதுக்காக சார் கடவுளாக பார்த்து அவர் பக்கத்தில் உட்கார வச்சார். நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அது மாதிரி என் நண்பர் ஒருத்தர் சொன்னார், பர்மாலேயோ அல்லது சிங்கப்பூர்லேயோ ஒரு சில நாள் அவங்க செல்லம்மா பாரதி இருந்ததாகன்னு நான் கேள்விப்பட்டேன். இல்லை அது தவறுன்னார். அது மாதிரி இல்லை. அதாவது இவங்களுடைய தகப்பனார் அப்போ பர்மாவில் இருந்தார். அவர் டாக்டருக்கு 1897 இவர் ஃபாதர் பிறந்தது. அப்போது எம்பிபிஎஸ் முடித்தாச்சு. ஆனால் பாரதியார் உறவினர்ன்றதுக்காக கவர்மெண்ட்டில் அவருக்கு என்ன சொல்கிறது உத்தியோகம் கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு போது அதுக்கப்புறம் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அப்போ எம்டி இங்கே வசதி இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். வியன்னா போய் படிச்சுட்டு வந்தேன் 1937. 2 வருஷம் கழிச்சு இந்த வார் ஆரம்பிக்க போகிறது. வந்த பிறகு அப்போ தான் இவங்க நகரத்தார் நீங்கள் எங்களோட காரைக்குடியில் இருங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி பாரதியார் போயிருந்தபோது கூட கடைசி ஸ்பீச் அங்கே தான் எனக்கு நினைக்கிறேன். தவறு எனக்கு திருத்தணும். அங்கே அவங்க சங்கம் ஒன்று இருந்தது. அங்கே கிட்டத்தட்ட 1 வாரம் மேலே தங்கியிருந்தார். அப்போ நகரத்தார் இப்போ இவர் ஃபாதர்கிட்ட சொன்ன மாதிரி நீங்கள் இங்கே இருங்க, அதுக்கப்புறம் உங்கள் தொழில் ஆரம்பிக்கலான்னார். அதுக்கப்புறம் பின்னாடி அங்கே ஒரு வெள்ளக்காரர்கிட்டே போய் தேயிலை தோட்டம் வச்சுருந்தார், மலேசியாவில் நினைக்கிறேன். அங்கே போய் ஒர்க் பண்ணியிருந்தார். அப்போது பாரதியார் வந்தபோது அப்போ அந்த சங்கத்தில் அவர் நீங்கள் பேசணும்னு சொல்லி கேட்டுட்டாங்க. அவர் அந்த ஒரு கவியாக பேசினார் அந்த சங்கத்தை பற்றி. இன்றைக்கும் ஐ திங்க் அவர் கைப்படன்னு நினைக்கிறேன். ஒரு ஃப்ரேம் போட்டு அந்த இடத்துல வச்சுருக்காங்க. அதுதான் மேடையில் பாரதியார் பேசின கடைசி ஸ்பீச்சு. கரெக்டாக? ஆமாம். அந்த மாதிரி அங்கங்கே ஒவ்வொருத்தர்கிட்ட பேசும் பல விஷயம் கேட்டேன். அப்புறம் இதை பற்றி சொன்னேன். அப்படி இருக்கிறது நியாயம் இல்லை. எங்கள் அப்பா இருந்தார். ஆனால் செல்லம்மா பாரதி மலேசியாவுக்கோ அல்லது பர்மாவோ அல்லது சிங்கப்பூரை விசிட் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தார். ஒரு தடவை மேடையில் பேசும்போது வாலி அவர்கள் சொல்லியிருந்தாங்க, இது மாதிரி திருலோக சீதாராமன் நீங்கள் வா, முக்கியமான ஒருத்தரை பார்க்குறதுக்கு ஒன்று அழைச்சும் போகிறேன்னு சொல்லியிருந்தார் திருச்சியில். அப்போ சந்திச்சுன்னு சொன்னால் நான் இப்போ இவர் கேட்டேன் திருச்சியில் அவங்க இருந்தாங்களான்னு. ஒரே ஒரு பேட்டி கொடுக்கறதுக்காக திருச்சி வானொலி நிலையத்தில் கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ பாரதியாரை பற்றி பேசினாங்கன்னு நான் கேட்டேன். அந்த ஆர்கைவில் செல்லம்மா பாரதி பேசினு இருக்கும்னு நினைக்கிறேன். கூகுளில் போட்டால் கூட பார்க்குறேன். நான் அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். அவங்க ஸ்பீச் அப்படியே நீங்கள் கேட்கலான்னு. இது மாதிரி பல விஷயங்கள் அங்கங்கே பேசும்போது நான் எப்படி சொல்கிறது, நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறது உண்டு, மனசில் வச்சுருப்பேன். நேற்று நைட்டு இவர் ஃபோன் பண்ணி சொன்னார். அது அப்புறம் நான் இப்போ சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் போயிடும். எந்த காரணம் சார் அதை பற்றி எனக்கு விவரம் வேணும்னு சொன்னார். அப்போ அந்த கம்ப்யூட்டரில் அவங்க கிளம்பிட்டாங்க
பார்க்குறதுக்கு முடியல. சரி நானே காலம்பர சீனியர்ஸ் நான் ஃபோன் பண்ணேன். இது மாதிரி அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் உங்களுக்கு கரெக்டாக தான் தெரியணும். உடனே அந்த புக்கை பார்த்து எழுதி கொடுத்து அனுப்பிச்சார். எதுக்கும் நான் தொகுத்து எழுதின பாரதியார் சில ஒப்பீட்டு பார்வைகள்னு ஒரு புஸ்தகம், அதில் கூட இதை பற்றி விவரங்கள் இருக்குன்னார். நான் எதுக்கும் அவருக்கு ஒருவேளை உபயோகப்படும் நினச்சிட்டு இவர் பாரதியார் எழுதின பாரத ஜனசபை, அதுக்கப்புறம் ஆமாம் பாரத ஜனசபை, இன்னொன்று திலகர் விசாரணைன்னு. பட் அதில் அந்த விவரம் இல்லைன்னாரு. கேஸ் பற்றி மட்டும்தான் இருக்குது. பட் இருந்தாலும் அவருக்கு ஏதாவது கிடைச்சாலும் கிடைக்கலான்னு. ஏன்னா அது முக்கிய காரணம் என்னென்னா, இன்றைக்கி ராஜ்குமார் பாரதி திலகரை பற்றி பாட போகிறேன்னு சொல்லியிருந்தார். ஸோ அதுக்காக நான் அதை பற்றி ஏதாவது விஷயந்தான் பேசுகிறதுக்கு சௌகரியமாக இருக்குன்ட்டு ரொம்ப உங்களோடு இருந்தது. நான் அவருக்கு அணில் மாதிரி இருந்து ஒரு சின்ன உதவி பண்ணக்கூடிய வாய்ப்பு பாரதியார் தான் எனக்கு கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் பாரதியார் என்ற சார்பில் அவருக்கு நான் நமஸ்காரத்தை தெரியப்படுத்திக்கிறேன். இதுவும் 100 நிகழ்ச்சிகள் நடக்கணும், நாம் எல்லோரும் அதை கேட்டு மகிழணும்னு சொல்லிட்டு எல்லார் சார்பிலையும் நான் பிரார்த்தித்து கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, உங்கள் ஆசிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. பாரதிய வித்யா பவனின் துணை இயக்குனர், த டைனமிக் ஹீரோ ஆஃப் பவன், who is going to take this to the next level, என்னுடைய அன்பு நண்பர் வெங்கடாச்சலம் அவர்களை பேச அழைக்கிறேன். தேங்க்யூ ரமணன் சார். நான் அவரை குருன்னு தான் கூப்பிடுவேன். எல்லோருக்கும் வணக்கம். இந்த நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது வெங்கடாச்சலம்னாரு. அது வெங்கடாச்சலத்தால் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. அது நம்ம ரமணனாலும் அவரால் தான் முடியும். ஸோ இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போன வாரம் ஒரு 10 நாள் இருக்கோம். ஸோ நம்ம முரளி சார் லாஸ்ட்டு நம்ம காலங்களில் அவன் வசந்தம் முடிஞ்ச உடனே எல்லார்ட்டையும் சொல்லிட்டு போயிட்டார், இந்த மாதிரி இந்த நிகழ்ச்சி தொடரும், 100 தாண்டி நம்ம போவோங்கிறது. ஸோ அதுக்கு டேட்ஸ் எல்லாம் பேசுகிறதுக்காக சார் எங்கிட்ட ரமணன் சார் கூப்பிட்டு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கிறச்சே தான் வி தாட், ஓகே நம்ம இதை பண்ணலாம். நம்ம காலங்களில் அவன் வசந்தம் we were celebrating the great poet கவிஞர் கண்ணதாசன். ஸோ நீங்கள் அவரை செலிப்ரேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அது 100 என்ன 100 1000 அப்படின்னு போகும். ஸோ அதனால் சரி வேறு வித்தியாசமாக சார் என்ன பண்ணலான்னு நான் அவர்கிட்ட கேட்டேன். We have to celebrate somebody who has we have not seen, many of us has not seen him, but he is still relevant. அப்படிங்கிற இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணின ஒரு பர்சனாலிட்டியை ஏதாவது அந்த மாதிரி போனோங்கிறதுனால தென் தட்ஸ் ஹவ் த ஹோல் த ஜெனசிஸ் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம் பாரதியாரை பற்றி பண்ணினா என்ன அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது. அதோட நான் அவ்வளோதான், எனக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கெல்லாம் நான் எடுத்துகிட்டு போகல, இதை பற்றி பேசினேன். அதுலேருந்து அவர் ஆரம்பிச்சிட்டார், அது என்ன பண்ணணுமோ அவர் தான் தீர்மானம் பண்ணினார். See, this program cannot be better today. இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ராஜ்குமார் பாரதியை மாதிரி ஒருத்தரை கிடைச்சது. அந்த ஜீனில் இன்னைக்கு இருக்கிற who will be able to tell us what happened in the family, the insights, இதெல்லாம் சொல்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம கூட இருக்கிற ராஜ்குமார் பாரதியை விட வேறு யாரும் எனக்கு தெரியலை. ஸோ நாங்கள் பேசினுக்கிறத ரமணன் சார் தான் சொன்னார், we will start with him and maybe we can இது 100 episodes ஆர் சொன்ன மாதிரி 100-150 போட்டோம், but we will start with him and we will see how much more episodes that we can do with him. That's how the whole thing started. Now, Bharatiya Vidya Bhavan is, before we get into this program, Bharatiya Vidya Bhavanil பாரதியோட 70வது பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு அருமை, எங்களுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு ஒகேஷன் கிடைக்காது. நாங்கள் பார்த்த பாரதிங்கிறது ரமணன் இல்லாமல் நான் அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன், நான் பாரதியை பற்றி நாங்கள் வாசிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம். பார்த்தது இன் ஃப்ளஷ் அண்ட் பிளட், இட் இஸ் நன் அதர் தேன் ரமணன் சார். அண்ட் அவரோட நாளைக்கு அவரோட 70th பர்த்டே, டேட் ஆஃப் பர்த்து கரெக்டாக இல்லை நட்சத்திரமா, டேட் ஆஃப் பர்த்து. ஸோ இஸ் வெயிட்டிங் ஃபார் ஹிஸ் சில்ட்ரன் டு கம் அண்ட் செலிப்ரேட் த 70th பர்த்டே ஆன் his star
on a star birthday. So we will take the privilege of celebrating his 70th birthday in Bharatiya Vidya Bhavan in the company of our galaxy of our leadership team, Murali sir, Nalli sir, number director Ramaswamy sir, Gopalakrishnan sir, ellarum irukanga. So we will take this opportunity to honor Ramanan sir on this occasion, and also Rajkumar Bharati sir. So Murali sir, please. அன்பர்களே, மீண்டும் வணக்கம். மீண்டும் உங்களுக்கு ஒரு இனிய வரவேற்பு. உங்கள் எல்லோரையும் வரவேற்றேன். உங்கள் எல்லோருடைய சார்பிலும் என் இனிய நண்பனை ராஜ்குமார் பாரதியை, பாரதியின் பெயர் விளங்க பிறப்படுத்திருக்கின்ற ஒரு அபூர்வ பிறவியை நான் மனமாற உங்கள் சார்பில் வரவேற்கிறேன். நன்றி நண்பா, நன்றி. அதாவது ஜெயகாந்தன் சொல்வார், நாம் எல்லோருமே பாரதியினுடைய வாரிசுகள் தான் அப்படின்னு. அது ஐயமே இல்லை. எதிர உட்காந்துருக்கிற விசு, இந்த பக்கம் சந்திரமோகன், சேவாலயா முரளி, அங்கே எங்கள் இளங்கோ குமணன், எத்தனை பேர் சொல்லலாம். நாங்கள் எல்லாருமே பாரதியோடைய வாரிசுகள் தான். அதில் எங்களுக்கு ஒரு திமிரும் உண்டு, ஒரு மகிழ்ச்சியும் உண்டு, ஒரு மதர்ப்பும் உண்டு தான். ராஜ்குமார் அப்படியா அப்படின்னு கேட்டால் அப்படி, அதற்கும் மேலே ரெண்டும் சேர்ந்தது ராஜ்குமார். இதை மட்டும் முதல்ல உங்களுக்கு சொல்கிறேன். இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் அப்புறம் உங்களுக்கு தெளிவாக விளங்கும். சிலது இரத்தத்தில் மட்டும்தான் வரக்கூடும், சிலது உணர்ச்சியினால் நம்ம ஒரு உந்து சக்தி, ஒரு இன்ஸ்பிரேஷன் வாங்கி கொண்டு அதிலிருந்து வரும். ராஜ்குமாரிடம் நான் பார்த்தது என்னவென்றால், அந்த இரத்தத்தில் வந்திருக்கின்ற பாரதியினுடைய சங்கீதம். நிறைய வித்வான்கள் இருக்கிறார்கள், ராஜ்குமாரை காட்டிலும் பெரிய சங்கீத பண்டிதர்கள் எல்லாரும் இருப்பார்கள், அது வேறு விஷயம். நம்ம அந்த இதுக்குள்ளே போகலை. பாரதியின் பாடல் என்பது தனிப்பட்ட சங்கீதம். எப்படி வேதம் என்பது தனியான ஒரு மொழியோ, விவேகானந்தருடைய பாஷை தனிப்பட்ட ஆங்கிலமோ, அதுபோல பாரதியின் பாடல் என்பது தனியான சங்கீதம். நீங்கள் ஒருபோதும் அதிலே அது சொல்லக்கூடிய பொருள், அதில் தொனிக்கின்ற துவனி, அதில் கலந்திருக்கின்ற இசை, இவற்றை பிரிக்கவே முடியாது, பிரிக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு கூட்டு கலவை அது. அது பல பேருக்கு முயன்று கொஞ்சம் வருகிறது. என் நண்பனுக்கு மட்டும் அது சரளமாக, இயல்பாக, சுவாசம் போல் வருகிறது. இதை நான் என்று புரிந்து கொண்டேன் என்றால், 40 ஆண்டுகளுக்கு முன்பு, நான் ராஜ்குமாரை சந்திப்பதற்கு முன்பு என்னுடைய நெஞ்சுக்கு நெருக்கமாய் போன ஒரு ஆன்மா ராஜ்குமார். 40 ஆண்டுகளுக்கு முன்பு அப்போ தான் ஒரு கேசட்டு வெளியில் வந்திருந்தது. 10 பாட்டு இருக்குமா? 10 பாட்டு. 10 பாட்டு. 1982 பாரதியார் பாடல் பாடி ஆண்டு விழாம்போது. ஆமாம், என்ன பாட்டு அது, என்ன உச்சரிப்பு, என்ன சங்கீதம். நான் அது மாதிரி ஒன்று கேட்கவே இல்லை. இப்போ எதிர உட்கார்ந்துருக்கும் நம்முடைய லதா கிருஷ்ணசாமி அசோசியேட் சார்பில் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:30 மணிக்கு டிடி தமிழ் சேனலில் மகாகவி பாரதி சீரியல், அதுதான் அவர்கள் தயாரித்து அதை இயக்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு ராஜ்குமார் பாரதி ரொம்ப நல்லாவே தெரியும், அவங்க குடும்பத்துக்கே தெரியும். அந்த ஒரு வாட்டியும் அந்த எபிசோடு
ராஜ்குமாருடைய குரலில் தான் துவங்கும். அந்த தீ பாட்டு எப்படி பரவும் அந்த அந்த குரல் கேட்கும் பொழுது. அதாவது ஒரே நேரத்திலே ஒருவனுடைய குரலிலே கம்பீரமும் கனிவும் இனிமையும் ஒரு இருமாப்பும் சேர்ந்து இருக்கும் என்றால் அது ராஜ்குமார் பாரதிக்கு அது பாரதியால் வந்து வாய்த்தது. இது ஒன்று. இரண்டாவது, பாரதி எந்த மெட்டில் பாடினான், அவன் பாடிய பாடல்கள் விளைந்த சூழல் என்ன, இந்த சூழலை நம்ம நிறைய பேர் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அதில் பாரதியார் பாட்டில் என்ன ஒரு பிரச்சனைன்னா, அவர் ஒரு பாட்டை பாடி கேட்கும் பொழுது அது அப்போ தான் அவர் எழுதி பாடியிருக்கிறாருங்கிற மாதிரி தோன்ற வைத்திருக்கிறார். ஏன்னா ஒருத்தர் சொல்வார், அவன் ஒவ்வொரு முறை பாடும் பொழுதும் அந்த பாடல் முதல்ல விளைஞ்சது பாருங்க, அந்த கடலில் மூழ்கி திரும்ப அவன் எழுவதனால் ஒவ்வொரு முறையும் அந்த பாடல் அப்படியே புதியதாக அப்போதுதான் பிறந்தது போல ஒரு பிரமையை அவன் தோற்றுவித்திருக்கிறான் என்று பாரதி பாட கேட்ட பலர் எழுதவும் நான் படித்திருக்கிறேன். நால்வரை நான் சந்தித்து இருக்கிறேன், அவர்கள் சொல்லியும் நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் இந்த மெட்டுக்கள் எப்படி வந்தன? இப்போ தியாகையர் கூடவே சீடர்கள் இருந்தார்கள், எழுதினார்கள். அன்ஃபார்ச்சுனேட்லி பாரதியார் கூட வந்தவங்கள்லாம் பாடக்கூடியவர்களாக இல்லை. அது பாடி வாரா எழுதுவார், பாரதியாரும் அரவிந்தரும் பேசும் பொழுதும் அதை விட சிறந்த உரையாடல்கள் இல்லைன்ட்டு பதிவே இல்லையே. அவர் என்ன பேசிட்டாங்க அதை பற்றி பதிவே இல்லை. எல்லாம் நம்ம யூகித்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. பாரதி பல பாடல்களுக்கு சொர வரிசைகள் போட்டிருக்காங்க. இது கமாஸ் ராகம் ஆதி தாளம் போட்டு சொர வரிசைகள் போட்டு உங்கள் கற்பனைக்கேற்ப இதை மாற்றிக்கொண்டு பாடலாம்லாம் எழுதியிருக்கான் குறிப்பு. இது ஒரு தனி செட்டு இருக்கு, இதெல்லாம் வரும் பின்ன ராஜ்குமாரை வச்சு தான் இதை செய்யணும். இது அல்லாமல் அவன் வந்து பாடி அதை செல்லம்மாவும் எதுகுரியும் கேட்டு, அதுக்கு பிறகு தங்கம்மாள் சகுந்தலா இவர்கள் குழந்தைகளாக இருக்கும்போது பாடி, பிறகு அந்த பெண்களுக்கு திருமணமாகி அவர்களுக்கு குழந்தைகள் பிறந்து அந்த மெட்டு அதனுடைய கட்டுக்குலையாமல் காப்பாற்றப்பட்டு வந்திருக்கிறது. அதை அவர்கள் தொழிலாக செய்யவில்லை, இயல்பாக அது நடந்திருக்கிறது. அந்த வரிசையில் பாரதி, செல்லம்மா, தங்கம்மா, லலிதாம்மா, அடுத்தது ராஜ்குமார் பாரதியோடு வந்திருக்கிறது. என்னடா இப்படி சொல்லுகிறேனே என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. இது இந்த நண்பனோடு முடிந்து போய்விடக்கூடிய ஒரு அபாயமும் இருக்கிறது. அதை தடுக்க வேண்டும், நாம் இதை பதிவு செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய முதல் நோக்கம். இதே ஒரு சின்ன அரங்கிலே வைத்து இதை பதிவு செய்து கொள்ளலாம் என்று தான் நான் முதலில் நினைத்திருந்தேன். அப்படித்தான் ராஜ்குமார்ட்டையும் சொன்னேன். ஆனால் எங்கள் அப்பா சொல்கிற மாதிரி காட் ஹேஸ் எ ஸ்ட்ரேஞ்ச் சென்ஸ் ஆஃப் ஹியூமர்னு வர மாதிரி அப்படி நினைத்தது. இது ஒரு தொடர் நிகழ்ச்சியாக விரியும். அதுவும் அந்த இப்போ தான் ராஜ்குமார்கிட்ட சொன்னேன், எனக்கு கல்யாணத்தை தவிர இது எல்லாமே பாரதிய வித்யாபவனில் தான் நடந்திருக்குன்ட்டு. அது மாதிரி இங்கே தான் அது நடக்க வேண்டும். ராமசாமி ஐயாவும் முரளியும் தான் அதை முன்னெடுத்து நடத்த வேண்டும் என்பதாக இருக்கிறது. நீங்கள் தான் வந்து இதை கேட்க வேண்டும் என்றும் இருக்கிறது. எனவே ஒரு சின்ன அரங்கத்தில் வைக்கலாம் என்று நினைத்தது இப்போ வழக்கம் போல் ஒரு பெரிய அரங்கத்திலே தொடங்குகிறது. இதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். இதை பெரும்பாலும் ராஜ்குமார் எப்போதெல்லாம் அவருக்கு ஓய்வு கிடைக்குமோ அவரை அழைத்து என்னெல்லாம் அவர்கிட்ட வாங்கணுங்கிறதுல எனக்கு தெளிவாக இருக்கேன். அதெல்லாம் நம்ம அதை வாங்கி கொள்ளலாம். இப்போது உங்கள் சார்பில் முதல்ல நான் வந்து ராஜ்குமார்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, முதல்ல உங்கள் வீட்டில் பாரதியார் பாட்டை யார் பாடினாங்க நீங்கள் கேட்டீங்க? என்ன பாட்டு ஞாபகம் இருக்கா? நான் வந்து முதல்ல பாரதியார் பாட்டு என்னுடைய வாழ்வில் கேட்டது என்னுடைய அம்மா லலிதா பாரதி பாடி தான் கேட்டேன். என்ன பாடல் என்று குறிப்பிட்டு என்னால் சொல்ல முடியாது. ஆனால் 2-3 பாடல்கள் என்னுடைய அதை சொல்லுங்கள். ஏன்னா எங்கள் அம்மா எப்போதும் இந்த ரொம்ப ஒரு அருமையான பாட்டு ஒன்று உண்டு. நெஞ்சுக்கு நீதியும் தோளுக்கு வாழும் நிறைந்த சுடர் மணிப்பூ அப்படின்னு அந்த ஒரு பாட்டு. நீ சொல்லணும். அது பாடும்போது நான் அது பாடுறேன். அதே மாதிரி ஜெயபேரிகை கொட்டடா கொட்டடா ஜெயபேரிகை கொட்டடா கொட்டடா ஜெயபேரிகை கொட்டடா எங்கள் அம்மா பாடுவா. இதெல்லாம் சின்ன வயசாக இருக்கிறதுனால பசுமரத்தாணி போல் என்னுடைய மனதிலே பதிந்து விட்டன. இப்போது ஒரு விஷயத்தை நண்பாவனுடன் நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். 1986ஆம் ஆண்டுன்னு நினைக்கிறேன் முதல்ல சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய
இசைத்துறை மியூசிக் டிபார்ட்மெண்ட், இந்தியன் மியூசிக் டிபார்ட்மெண்ட்டில் அப்போது தலைவராக இருந்தவர்கள் ப்ரொஃபஸர் சீதா. அவருடைய ஒரு உந்துதலின் பேரில் அவர் தான் இதை ஆரம்பித்து வைத்தார். என்னுடைய அம்மாவை வைத்து நானும் உடன் பாடியிருக்கிறேன். ஒரு 30 பாடல்கள் தேர்ந்தெடுத்து பாரதியாருடைய ஒரிஜினல் மெட்டுக்கள் வீட்டில் எப்படி பாடுவாங்களோ அந்த மெட்டுக்கள்னு சொல்லி அது பதிவு இருக்கா? இருக்குது. அப்பா பொழைச்சுண்டா. அதை உடனே அந்த இசைத்துறையை சேர்ந்தவர்கள்லாம் வந்து அதுக்கு சுரப்படுத்தி அம்மாவுடைய குரலையும் என்னுடைய குரலையும் ஒரு 30 பாடல்கள் முதல் எடிஷன் தீர்ந்து போய் அதுக்கப்புறம் யாரோ கேட்டு இது மறுபடியும் வரணுமே சொல்லி 2ஆம் பதிப்பும் செய்தார்கள். இப்படி ஒரு தகவலை உன்னோட பகிர்ந்துக்கிறேன். இதை நீங்கள் வந்து நம்ம நல்லியார் எதிர சொல்லியிருக்கீங்க. அவர் அதை எப்படியாவது அதை கண்டுபிடிச்சு அதை பொதுவில் கொண்டு வரத்துக்கு முயற்சி செய்யணுன்ட்டு பாரதி அன்பர்கள் சார்பில் உங்களை கேட்டுக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் விட்டு போயிடும். இந்த ஆத்தென்டிசிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். அது ராஜ்குமார் தான் அதை செய்யணும். அதே மாதிரி நீ குறிப்பிட்ட அந்த ஸ்வர்ணம்மா, சுவாமினி ஸ்வர்ணம்மா, என்னுடைய இனிய உறவினர் நம்ம சுந்தர் இங்கே இருக்கிறதா. சுந்தர் அப்பா வந்து ரத்தன சாமி மாமா. எங்கள் அம்மா வந்து சாமி மாமா அப்படி சொல்லுவா. சாமி மாமான்னா ரத்தின சாமி. அவர் வந்து செல்லம்மாவுடைய சகோதரர். ஆமாம், இல்லை, ரத்தினசாமி வந்து செல்லம்மாவுடைய தம்பி. அவருடைய மகன் தான் அந்த சுந்தர். அந்த ரத்தினசாமி மாமா நான் என்னுடைய முதல் டிசம்பர் சீசன் கச்சேரிக்கு அவர் வந்திருந்தார். வந்திருந்து அவர் அந்த மேடையில் தானே ஏறி நான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய ஆசைகளை வழங்கினார். அதே மாதிரி சுவாமினி என்னும் சொன்ன இந்த ஸ்வர்ணம்மா எங்கள் இல்லத்திற்கு நிறைய தடவை வந்திருக்கிறாங்க. அப்போல்லாம் வந்து ரொம்ப வயசு தெரியாது, அப்போது புரிஞ்சிக்கக்கூடிய அளவு இல்லை. இருந்தாலும் அத்திம்பேர் என்ன பண்ணுவார்னா அப்படின்னு சொல்லுவார். அத்திம்பேர் என்று சொல்லுவார். அதனால் அதுவும் அவரை பார்த்தோன்னே நினைவுக்கு வந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த முதல் பாட்டு இந்த நிகழ்ச்சிக்கு, அதாவது இப்போ ஒரு விஷயம் தெளிவாச்சுல்ல, பாரதி எந்த மெட்டில் பாடினானோ அந்த மெட்டில் தான் இவர்களுடைய வீட்டில் அந்த பாடல்கள் புழங்கி கொண்டு வந்திருக்கின்றன. இப்போ அந்த மெட்டோட வந்து நமக்கு ராஜ்குமார் பாடி காண்பிப்பார். அந்த பாடல்கள் உருவான சம்பவங்கள் ஏதாவது இருந்தால் அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வேன். இதுதான் இந்த நிகழ்ச்சி உடைய கட்டமைப்பு. முதல்ல இவர் ஆரம்பித்தது இந்த பாட்டே தான். நெஞ்சுக்கு நீதியும் தோளுக்கு வாழும் நிறைந்த சுடர்மணி பூண், பஞ்சுக்கு நேர் பல துன்பங்களாம் இவள் பார்வைக்கு நேர் பெரும் தீ, வஞ்சனையின்றி பகையின்றி சூதின்றி வையக மாந்தரெல்லாம் தஞ்சமென்றே உரைப்பீர் இவள் பேர் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். அருமையான ஒரு பாட்டு. இதில் எங்கள் தமிழ் ஆசிரியர் நாகநந்தி விசு, உங்களுக்கு தெரியுமே, அவர் தெருவில் நிறுத்தி தான் எனக்கு தமிழ் சொல்லி கொடுத்தார். ஏன்னா நான் அவர்கிட்ட தமிழ் படிக்கலை. ஆனால் இப்படி போகும்போது என்ன எங்கே சென்று கொண்டு இருக்கிறீர்கள் நின்றுவேன், உடனே நின்றுவேன். அவரே பாரதியார் மாதிரி தான் இருப்பார், அவரோட மீசையும் முரட்டுத்தனம். அவர் சொன்னார், நம்புவதே வழி என்ற மறைதனை நாம் இன்று நம்பிவிட்டோம், கும்பிட்டு எந்நேரமும் சக்தி என்றால் உன்னை கும்பிடுவேன் மனமே. மனசிட்ட சொல்கிறார், நீ எப்பவுமே சக்தின்னு சொன்னேன்னா மனசே நான் ஒன்றை கோயில் கட்டி கும்பிடுவேனேன்னு சொல்லிட்டு, அம்புக்கும் தீக்கும் விடத்துக்கும் நோவுக்கும் அச்சமில்லாதபடி உம்பர்க்கும் இம்பர்க்கும் வாழ்வு தரும் பதம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். என்ன புரிஞ்சுது? நான் முழிப்பேன். இதுதான் பாரதியார் பாட்டில். நான் அதை சொல்லும்போது உன் கண்ணெல்லாம் பளபளக்குது. ஆனால் நிறுத்தி வச்சு என்ன பொருள்னு சொல்லும் கேட்டால் புரியல. அதுதான் பாரதியாருடைய பாட்டு. அவன் ஹிஸ் லாங்குவேஜ் இஸ் டைரக்ட். அதனால என்ன ஆகும்? யூ திங்க் தட் இட் இஸ் சிம்பிள். இட் இஸ் நாட் சிம்பிள். அது உள்ள இருக்கு. நான் சொல்கிறேன் கேளு. அம்புக்கும் தீக்கும் விடத்துக்கும் நோவுக்கும். வாழ்க்கையில் மரணம் 4 விதமாகத்தான் வரும். அம்பு போர், தீ விபத்து, விஷம் தற்கொலை, நோய் நோவு. இந்த 4லும் எனக்கு அச்சம் இருக்கக்கூடாதுன்னு கேட்டான். அச்சம் கூட அவனுக்கு மரணத்தை பற்றி பிரச்சனை இல்லை. அம்புக்கும் தீக்கும் விடத்துக்கும் நோவுக்கும் அச்சம் இல்லாதபடி. அதில் கவனிச்சியா என்னன்னு, உம்பர்க்கும் தேவர்களுக்கும் இந்த பயம் இருக்கான். உம்பர்க்கும் இம்பர்க்கும் நம்ம மனிதர்களுக்கும் வாழ்வு தரும் பதம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். இப்போ ஒரு மிகப்பெரிய சேவை
செய்தவர் இருவர் பாரதி இலக்கியத்துக்கு. அதில் ஒருத்தர் எதிர உட்கார்ந்திருக்கார் நம்முடைய நல்லியார், இன்னொருத்தர் சீனி விஸ்வநாதன் ஐயா அவர்கள். நீங்கள் தமிழ் இலக்கியத்துக்கு எப்படி உடனே நமக்கு உவேசா நினைவுக்கு வர வேண்டுமோ, பாரதி இலக்கியம் என்று சொன்ன உடனே சீனி விஸ்வநாதன் அவர்களும் அவர் தொகுத்த அந்த காலவரிசைப்படுத்தப்பட்ட பாரதி படைப்புகள், காலவரிசைப்படுத்தப்பட்ட பாரதி பாடல்கள், கவிதைகள், இதையெல்லாம் வெளிவருவதற்கு காரணமாயிருந்த நல்லி செட்டியாரும் என்றென்றைக்கும் பாரதி அன்பர்களால் நன்றியோடு நினைக்கப்பட வேண்டியவர்கள், போற்றப்பட வேண்டியவர்கள் என்பதை நான் மீண்டும் உறுதியாக இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அதில் அவர் எழுதுகிறார், இந்த பாட்டு ஓம் சக்தி என்கின்ற தலைப்பில் வந்திருக்கு. 7 ஜூன் 1917 ஆண்டு சுதேசமித்திரனில் இந்த பாடல் வெளியில் வந்திருக்கிறது. எப்போ எழுதினார்ன்றதெல்லாம் சொல்ல முடியாது, அன்றைக்கு அது வெளியில் வந்திருக்கிறது. அதில் வேதம்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் பாரதி. அந்த கட்டுரையின் முடிவில் இந்த பாடல், இந்த கவிதையாக இந்த பாடலை கொடுத்திருக்கிறார். இதில் இருக்கக்கூடிய இந்த முதல் 3 ஸ்டான்சாஸ் பாரதியாருடைய கையெழுத்திலேயே சீனி விஸ்வநாதன் கண்டெடுத்திருக்கிறார். அது மாதிரி அதுக்கு ஒரு அழகான குறிப்பு வச்சுருக்கார் பாருங்க. ஒன்று சீனியாருடைய குறிப்பு, இன்னொன்று பாரதியாருடைய குறிப்பு. இவர் என்ன சொல்கிறாரு, பரம்பொருளாகிய நாராயணனுக்கு சக்தி நாமம் வழங்கப்படுவதை எடுத்து காட்டும் பொருட்டு இப்பாடலை பாரதி புனைந்தார் என்று கருதலாம் அப்படின்னு சீனி விஸ்வநாதன் எழுதியிருக்காரு. பாரதியார் பாருங்க, தனத்த 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 தாம் என்று தாளம் போட்டுக்கொண்டு இந்த பாட்டை இஷ்டமான ராகத்தில் பாடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இஷ்டமான ராகத்தில் நம்ம பாட போகிறதில்ல. அந்த வீட்டில், பாரதி வீட்டில் எப்படி அது புழங்கி வந்ததோ அந்த ராகத்தில் ராஜ்குமார் பாடட்டும். இதில் ஒரே ஒரு என்னுடைய தாராளம் சேர்க்கை இந்த அம்புக்கும் தீக்கும் விடத்துக்கும் நோவுக்குல நாங்கள் புரிஞ்சுட்ட இன்னொரு பொருள், அம்புங்கிறது தண்ணியாக சொல்லுவோம் அப்படி சொல்லுவான்ட்டு அப்படி ஒன்று இருக்கு. அப்படி ஒன்று இருக்கு. அம்புஜம், நான் தண்ணியில் பிறந்தது தானே, அதனால் அம்புங்கிறது இங்கே தண்ணியை குறிக்கும் அப்படிங்கிற நான் கேட்ட செய்தியையும் உங்களோட இது பாரதி பாஸ்கரன் இதை சொல்லுவாங்க. ஆனால் நான் நாகநந்தியார் சொன்னதை அது மரணத்துக்கு 4 வாசல்கள் தான் சொன்னார், அதனால அதை அப்படி வச்சுட்டேன். நெஞ்சுக்கு நீதியும் தோளுக்கு வாழும் நிறைந்த சுடர்மணி போல், நெஞ்சுக்கு நீதியும் தோளுக்கு வாழும் நிறைந்த சுடர்மணி போல், பஞ்சுக்கு நேர்பல துன்பங்களாம் இவள் பார்வைக்கு நேர்பெருந்தீ, பஞ்சுக்கு நேர்பல துன்பங்களாம் இவள் பார்வைக்கு நேர்பெருந்தீ, வஞ்சனையின்றி பகையின்றி சூதின்றி வையக மாதரெல்லாம், வஞ்சனையின்றி பகையின்றி சூதின்றி வையக மாதரெல்லாம், தஞ்சமின்றே உரைப்பீர் தஞ்சமின்றே உரைப்பீர், இவள் பேர் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். நல்லது தீயதும் செய்திடும் சக்தி நலத்தை நமக்கிழைப்பாள், நல்லது தீயது செய்திடும் சக்தி நலத்தை நமக்கிழைப்பாள், அல்லது நீங்கிடும் என்றேழு உலகும் அறைந்திடுவாய் முரசே, சொல்லத்தகுந்த பொருளை சொல்லத்தகுந்த பொருளை காண் இவை சொல்லும் அவர் தம்மையே, அல்லல் கெடுத்த மரற்கிணையாக்கிடும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். நம்புவதே வழி என்ற மறைதனை நாம் இன்று நம்பிவிட்டோம், நம்புவதே வழி என்ற மறைதனை நாம் இன்று நம்பிவிட்டோம், கும்பிட்ட நேரமும் சக்தி என்றால் உன்னை கும்பிடுவேன் மனமே, கும்பிட்ட நேரமும் சக்தி என்றால் உன்னை கும்பிடுவேன் மனமே, அம்புக்கும் தீக்கும் விடத்துக்கும் நோவுக்கும் அச்சமில்லாதபடி, அம்புக்கும் தீக்கும் விடத்துக்கும் நோவுக்கும் அச்சமில்லாதபடி, உம்பர்க்கும் இம்பர்க்கும் வாழ்வு தரும் பதம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். பாப்பா எப்படி இருக்கு பாருங்க. இதில் நம்ம பெறப்படுகின்ற செய்தி என்ன? வாட் இஸ் தி டேக் ஹோம் மெசேஜ் ஆஃப் திஸ் சாங்? நம்புவதே வழி. நம்பிக்கையின் அனுபவத்தை தருகிறதா, அனுபவத்தால் நம்பிக்கை வருகிறதா அப்படின்னு ஒரு டிபேட் இருந்துட்டு தான் இருக்கு ரொம்ப பேருக்கு.
ஆனால் பாரதி தான் அதுக்கு ஒரு முடிவு கட்டும், நம்புவதே வழின்ட்டான். அல்லது நீங்கிடும் என்றே உலகம் அறைந்திடுவாய் முரசே. ஆமா, சொல்லத் தகுந்த பொருளிலே கான் இதை சொல்லும் அவர் கமுக்கே அல்லல் கெடுத்து அமர் அற்கிணையாக்கிடும். ஆமா, அவனே இது நம்புறவனை வந்து இது தேவனாக்கி விடுங்கிறார். The mortal becomes the lesser mortal becomes immortal just by his faith அப்படின்னு ஒரு இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறான். நம்புவதே வழி. அதனால் நம்பிக்கை வேணும். நம்பினார் கெடுவதில்லை, 4 மறை தீர்ப்பு, அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம் அப்படிம்பான் பாரதி இல்லையா? இந்த மாதிரி உண்மை. ஆனால் இன்னொன்று வருது பாருங்க இதில், பொன்னை பொழிந்திடு மின்னை வளர்த்திடு போற்றி உனக்கு இசைத்தோம் அன்னை பராசக்தி என்றுரைத்தோம் தலை அத்தனையும் களைந்தோம் சொல்லிட்டு சொன்னபடிக்கு நடந்திடுவாய் மனமே தொழில் வேறில்லை காண். முதல் ஸ்டான்ஸால கும்பிட்டு எந்நேரமும் சக்தி என்றால் உன்னை கும்பிடுவேன் மனமே, அங்கே ஒரு ரிக்வெஸ்ட். இங்கே சொன்னபடிக்கு நடந்திடுவாய் மனமே தொழில் வேறில்லை காண். ஏன்னா அது நடுவில் பராசக்தி கும்பிட்டுட்டான்ல, அந்த இது தைரியம் வந்துடுது. இன்னும் அதே உரைப்பீர் இவள் பேர் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. வெள்ளை மலர் மீசை வேத கருப்பொருளாக விளங்கிடுவாள், தெள்ளு கலை தமிழ்வாணி நினக்கொரு விண்ணப்பம் செய்திடுவேன், எள்ளத்தனை பொழுதும் பயனின்றி இராது என்ற நாவினிலே வெள்ளமெனப் பொழிவாய் சக்திவேல் சக்தி. இந்த இடத்துல எங்கள் அம்மா பாடுவா, வெள்ளை மலர் மீசை வேத கருப்பொருளாக விளங்கிடுவாய், வெள்ளை மலர் மீசை வேத கருப்பொருளாக விளங்கிடுவாய், தெள்ளுக்கலை தமிழ் வாணி நினக்கொரு விண்ணப்பம் செய்திடுவேன், எள்ளத்தனை பொழுதும் பயனின்றி ஈராதென்ற நாவினிலே எள்ளத்தனை பொழுதும் பயனின்றி ஈராதென்ற நாவினிலே வெள்ளமென பொழிவாய், வெள்ளமென பொழிவாய் சக்தி வேல் சக்தி வேல் சக்தி வேல். இந்த வெள்ளமென பொழிவாய்ங்கிறத வந்து இன்னொரு வாட்டி வெள்ளமென பொழிவாய் அப்படி அது நேச்சுரலா வரும். எள்ளத்தனை பொழுதும் பயனின்றி ஈராதென்ற நாவினிலே வெள்ளமென பொழிவாய், வெள்ளமென பொழிவாய் அப்படி பாடும்போது அந்த வெள்ளம் அப்படி தப்புன்னு பிரவாகமா எடுத்து பொழியக்கூடிய வெள்ளம் அங்க வந்து நமக்கு அதே மாதிரி அந்த சொன்னா பாருங்க, அது பாரதி. அப்படியே என்னால் பார்க்க முடியுது பாரதி, அது அந்த பார்க்க முடியும். ஏன்னா கட்டக்குரல் வார எழுதுறாரு. ஒரு பாரதிக்கு இனிமையான குரல் கிடையாது, கட்டக்குரல். ஆனால் அவன் பாட்டை வேற யாரும் பாடினாலும் அவன் பாடி கேட்டவங்களுக்கு திருப்தி கிடையாது. இங்கே பெரியப்பா பாரதியார் நல்லா தெரியும் அவருக்கு, அது எனக்கு தெரியாது. அவருடைய இறுதி நாட்களில் தான் அதுவே எனக்கு தெரியும். கடையத்தம்பின்னு கூப்பிடுவார் எங்கள் பெரியப்பாவை. டிவி ராமசேஷையர்னு வக்கீலாக இருந்தவர் திருநெல்வேலியில். அவர் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு மறக்காது. மீதி பேரெல்லாம் அதான் சொன்னாங்க, ஆனால் அவர் சேர்த்து சொன்னார் அழகா. அவன் எப்படி தெரியுமாடா, அவனுக்கு பாடாமல் கவிதை சொல்ல தெரியாது, ஆடாமல் பாட தெரியாதுன்னாரு. என்ன கேளுக்க மனு, அவனுக்கு பாடாமல் கவிதை சொல்ல தெரியாது, ஆடாமல் பாட தெரியாது. ஒரு காகிதத்தை எழுதி படி அப்படின்னு கொடுத்துருவான். கொடுத்துட்டு அவ்வளோதான், அபிநயம்தான். ஒரே ஆட்டம் பாட்டமாக பாடி முடிச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அதை பிடிங்கி கிழிச்சு போட்டானான். ஏன்னா இல்லைடா சரியாக வரல அப்படின்ட்டு போயிட்டானான். இதெல்லாம் சொன்னார் மாதிரி. அதனால் இப்போது இந்த அந்த ராஜ்குமார் சொல்லும் பொழுது எனக்கு பாரதி குரல் கேட்கிறது, பாரதியத்தை நல்லா பார்க்க முடிகிறது. அதாவது இந்த பராசக்தி ஒரு பக்கம், கலைவாணி ஒரு பக்கம், அவனுக்கு மாறி மாறி வரும். ஹி வாஸ் ஆல்வேஸ் டாஸ்ட் பிட்வீன் பராசக்தி அண்ட் வாணி சரஸ்வதி. என்ன அப்படின்னு கேட்டால், சரஸ்வதி வந்து நாட்டு இதை பற்றி பாடு, நாட்டு மக்களை பற்றி பாடு, காவியங்களை எழுது, மற்றவங்களுக்காக இந்த கதைகளை சொல்லு இப்படின்ட்டு இவ சொல்கிறானா. பராசக்தி நத்திங் டூயின்ற, என்னை தவிர வேற ஒன்றையும் பாடக்கூடாதுங்கிறானா. இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்காங்க. இன்னும் ஒரு அருமையான ஒரு சைக்கலாஜிக்கல் சொல்லி அதேதான். நாட்டு மக்கள் பிணியும் வறுமையும் நையப்பாடு என்று ஒரு தெய்வம் கூறுமே, கூட்டி மானுட சாதியை ஒன்றென கொண்டு வையம் முழுதும் பயனுற பாட்டிலே அறம் காட்டு எனும் ஓர் தெய்வம், பண்ணில் இன்பமும் கற்பனை விந்தையும் ஊட்டி
எங்கும் உவகை பெருகிட ஓங்கும் இன்கவி ஓது எனும் வேறொன்றே. ஆனால் நாட்டு மக்கள் நலமுற்று வாழவும் நானிலத்தவர் மேல்நிலை எய்தவும் பாட்டிலே தனி இன்பத்தை ஊட்டவும் பண்ணிலே களி கூட்டவும் வேண்டி நான் மூட்டும் அன்பு கனலொடு வாணியை முன்னுகின்ற பொழுதிலெல்லாம் குரல் காட்டி அன்னை பராசக்தி ஏழையேன் கவிதையாவையும் தனக்கென கேட்கிறாள். இதெல்லாம் வந்து நண்பன் முத்தையா வந்து சொல்லும்போது ரொம்ப பொசசிவாக இருந்திருக்கா. பொசசிவ் தான். அதாவது அவளை பார்க்கும்போதே அவனுக்கு தன்னை மறந்து போயிடுறான். ஒரு பாட்டு பாருங்களேன், இதில் தான் வருது. மழை பொழிந்திடும் வண்ணத்தை கண்டு நான் அப்படின்னு ஆரம்பிக்கிறான் இந்த ஸ்டான்ஸாவை. அப்புறம் அந்த நான் இங்கே நான் முடியவே முடியாது. அந்த நானுக்கு தொடர்பாக ஒரு சொல்லும் அங்கே வராது. மழை பொழிந்திடும் வண்ணத்தை கண்டு நான் வான் இருண்டு கரும் புயல் கூடியே இழையும் மின்னல் சரேல் என்று பாயவும் ஈரவாடை இறைந்து ஒலி செய்யவும் உழையலாம் இடையின்றி இவ்வான நீர் ஊற்றும் செய்தி உரைத்திட வேண்டுங்கால் மழையும் காற்றும் பராசக்தி செய்கைக்கான் வாழ்க தாய் என்று பாடும் என் வாணியே. இவளே பாடுறாள். நீ அதை பாடு இதை பாடுன்னு இவனை பாடாப்படுத்தின வாணி இந்த மழை பெய்யும் பொழுது இவன் பக்கத்தில் நின்று மழையும் காற்றும் பராசக்தி செய்கைக்கான் வாழ்க தாய் என்று பாடும் என் வாணியே. எப்படி முடிகிறான்? சொல்லினுக்கு எளிதாகவும் நின்றிடாள் சொல்லை வேறிடம் செல்ல வழிவிடாள்கிறான். சொல்லினுக்கு எளிதாகவும் நின்றிடாள் சொல்லை வேறிடம் செல்ல வழிவிடாள் அல்லினுக்குள் பெரும் சுடர் காண்பவர் அன்னை சக்தியின் மேனி நலம் கண்டார் கல்லினுக்குள் அறிவொளி காணுங்கால் கால வெள்ளத்திலே நிலை காணுங்கால் புல்லினில் வைரப்படை தோன்றுங்கால் பூதலத்தில் பராசக்தி தோன்றுமே. பராசக்தி தரிசனங்கிறது எப்படி பார்க்கணுங்கிறத நமக்கு கற்றுக் கொடுக்குறான் ராஜ்குமார். வந்து அவர் வாழ்க்கையில் முதலாக கேட்ட ஒரு பாட்டு பாரதியார் பாட்டை இப்போ நம்ம கூட பகிர்ந்து கொண்டார். எனக்கு ரொம்ப நான் எந்த உலகத்தில் இருக்கேன்னு புரியல. இது நீ பக்கத்தில் உட்காந்துருக்கிறேங்கிறது வந்து எனக்கு எவ்வளோ பெரிய கௌரவம், எவ்வளோ பெரிய சிறப்பு. என்னுடைய ஒரு உன்னுடைய அன்புனால் விளைந்த ஒரு அருமையான தருணம். 17 வயதில் என் சுவாசத்தில் நுழைந்தவனை 70 வயதில் நான் இப்படி கொண்டாடுவேன் என்று நினைத்து பார்த்தது, இப்படி மேடை போட்டு கொண்டாடுவேன் என்று நினைத்து பார்த்ததில்லை நான். அடுத்து இப்போ இவர் கேட்ட முதல் பாட்டு பாடி காமிச்சாச்சு. பாரதி பாடி உலகம் கேட்ட முதல் பாட்டு பாடி கேட்ட பாட்டு, எழுதி கொடுத்த பாட்டு இல்லை. நீங்கள் கடையத்துக்கு போனீங்கன்னா வருஷம் அங்கே ஒரு கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்தை வந்து ஒரு தம்பதியர் வந்து நடத்தி வைக்கிறாங்க. அவங்க தான் சேவாலயா முரளியும் புவனாவும். பாரதிக்கு ஒரு அருமையான நினைவு மண்டபம் அங்கே கட்டி பாரதியும் செல்லம்மாவும் அங்கே நின்று கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான சிலையை நிறுவி அங்கே ஒரு நூலகத்தையும் அமைத்து அப்புறம் ஒரு சின்ன கூட்டம் கூடுவதற்கான ஒரு கூடத்தையும் உருவாக்கி இதை கட்டின செலவு, இதை பராமரிக்கிற செலவு, இதை நடத்தி முடிப்பதற்குள் அவர்கள் பாடாய்ப்பட்ட பாடு தாளம்படுமோ தரிபடுமோ யார் படுவார், எல்லா பாடும் பட்டு இப்படி வச்சுருக்காங்க. ஜூன் 14 15 27 ஜூன் 27 ஜூன் 27 1897 பாரதி செல்லம்மா திருமணம். 14ன்னு ஒரு இடத்துல போட்டிருக்கு, 17 27. அங்கே வந்து ஊஞ்சலில் பாரதியார் பாடுறார். 14 வயசு சிறுவனாக இந்த ஊஞ்சலில் அமர்ந்து பாடுறார். எப்படி இருக்கும்? செல்லம்மாக்கு 7 வயசு. விளையாடிட்டு இருந்த பொண்ணை வந்து பொன் பார்க்க வந்திருக்கான்னு கூப்பிட்டு போய் அந்த மாதிரி ஒரே நாளில் 3 திருமணமும் நடக்கிறது அங்கே. பாரதியுடைய தங்க, அப்புறம் செல்லம்மாளுடைய அக்கா பார்வதி அக்கா. அவங்க தான் கிருஷ்ணசிவனுடைய 2வது மகன். ஆமாம், கேதாரம் இப்படி நடக்குது. 3 கல்யாணம். நல்லா தான் செல்லப்பாயர் விவரமாக தான் இருந்திருக்காரு செல்லம்மாவுடைய அப்பா. அங்கே நடக்கிறது. இதை நல்லபடி லதா அவர்கள் இந்த சீரியல் அழகாக எடுத்து காமிச்சாங்க நடக்கிறதெல்லாம். அந்த ஊஞ்சல் பாட்டு வந்து அது அவருடைய பாட்டு தானா அப்படின்னு ஒரு சம்சயம் இருக்குது.
அதனால் தொகுதிகளில் பார்க்க முடியும். ஆமாம் ஆமாம் ஆமாம். சீனி விஸ்வநாதன் ஐயாவுடைய தொகுதியில் கூட அது வந்து இடம் பெறலை. பாரதியார் கவிதைகள் தொகுதியிலையும் அது இடம் பெறலை. தனிமை இரக்கம் வரும், இளசை ஒரு பக்து வரும், ஆனால் இந்த ஊஞ்சல் பாட்டு வராது. ஆனால் எனக்கு யாருடைய ஆத்தென்டிசிட்டியும் தேவையில்லை. செல்லம்மா சொல்லியிருக்காங்க இதை. அதேதான். செல்லம்மா அவங்க புக்கில் அது எழுதியிருக்காங்க. அவர் வந்து இந்த பாட்டை பாடினார் அங்கேயே, ஆசு கவியாக அங்கேயே அவர் பாடினார். எனக்கு வெக்கமாக போச்சுன்னு செல்லம்மா எழுதி அந்த ஸ்டான்ஸாவை அவங்க எழுதியிருக்காங்க. அந்த பாட்டை கேட்போமா? 14 வயசு பையன் ஊஞ்சல் கடையத்தில் சரியான அக்ரஹாரத்தில் ஊஞ்சலில் பாடின பாட்டை கேட்போமா? அதான் பாட்டி, இந்த பாட்டி சொன்னதா சொல்லிருக்கல, இதை வந்து அம்மா நிறைய, நான் முதல்ல இந்த அம்மா பாடி கேட்டினது 2 வரி மாத்திரம்தான். மிச்ச பாட்டு எனக்கு இருக்காது, அவனுக்கு தெரியாது. தேட கிடையாதோ சொன்னமே உயிர் சித்திரமே மட அன்னமே கட்டி அணைத்தோறும் முத்தமே தந்தால் கழுத கை தொழுவேன் உனை நித்தமே. அது மொத்தம் தான் எங்கள் அம்மா பாட்டி. 14 வயசு. ஆனால் அப்போ செல்லம்மா பாட்டி இது சொல்லுவானா, ஒரே வெக்கமாக இருக்கும். இது மட்டும் இல்லை, அந்த அம்மா சொல்லி கேட்டிருக்கேன், இந்த கடையத்தில் வந்து தோள் மேலே கை போட்டுன்னு பாரதியை போகும்போது ரொம்ப சங்கடமாக இருக்கும். ஒரு புறம் அடா எல்லாரும் வந்து தலையில் அடிச்சுப்பா, ஒரு பக்கம் வந்து இந்த வெக்கமாக இருக்கும், ஒரு புறம் வந்து பெருமையாக இருக்கும். யாருக்குமே வாய்க்காத ஒரு புருஷன் எனக்கு கிடைச்சிருக்கான் என்று சொல்லி அந்த 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 கட்டுரையிலே விவாகம்ங்கிறதுலே செல்லம்மா பாட்டி எழுதியிருப்பான். அந்த மாதிரி அவருக்கு பால்ய விவாகத்தில் அவ்வளோ ஈடுபாடு இல்லை என்றாலும் அங்கே நடக்கக்கூடிய அந்த கேளிக்கை, அந்த ஒரு சுற்றுப்புற சூழல்லாம் வந்து அவருக்கு ரொம்ப உற்சாகத்தை கொடுத்தன. ஆசு கவியாக பாடினார்னு அந்த பாட்டை. தேட கிடையாத சொன்னமே உயிர் சித்திரமே மட அன்னமே அரோசிக்குது பால் தயிர் அன்னமே. தேட கிடையாத சொன்னமே உயிர் சித்திரமே மட அன்னமே அரோசிக்குது பால் தயிர் அன்னமே மாறன் சிலை மேல் கணை கொலை வேலன விதி மார்பினில் நடுவே துளை செய்வது கண்டில்லை இன்னமே என்ன செய்தேனோ நான் பழி முன்னமே. மாறன் சிலை மேல் கணை கொலை வேலன மொழி மார்பினில் நடுவே துளை மாறன் சிலை மேல் கணை கொலை வேலன விரி மார்பினின் நடுவே துளை செய்வது கண்டில்லை இன்னமே என்ன செய்தேனோ நான் பழி முன்னமே என்ன செய்தேனோ நான் பழி முன்னமே. கன்னத்தினில் குயில் சத்தமே கேட்க கன்றுது பார் என்றன் சித்தமே. கன்னத்தினில் குயில் சத்தமே கேட்க கன்றுது பார் என்றன் சித்தமே. மயக்கம் செய்யுதே காம பித்தமே உடல் கனலேறிய மெழுகாயினதினியாகிலும் அடிப்பாதகி கட்டி அணைத்தோறும் முத்தமே தந்தால் கை தொழுவேன் உனை நித்தமே. உடல் கனலேறிய மெழுகாயினதினியாகிலும் அடிப்பாதகி கட்டி அணைத்தோறும் முத்தமே தந்தால் கை தொழுவேன் உனை நித்தமே. காதல் செய்யும் மனைவியே சக்தி கண்டீர் கடவுள் நிலை அவளாலே எய்தல் வேண்டும்னா, அதாவது பால்ய விவாகத்தை வந்து ரொம்ப கண்டித்து எழுதியிருக்கார் பாரதியார். அவருடைய சுயசரிதை கவிதை எல்லாமும் அது வரும். ஆனால் இது பாடலாம் போல இருக்கு. இந்த பாட்டெலாம் ஓகே, அவன் நியாயம் நடந்துருத்தே பரவாயில்ல பாடலாம், அதான் நடந்தாச்சு பாடலாட்டு. அது மாதிரி அந்த அந்த திருமணத்தில் உழைத்த எல்லோரையும் பாராட்டி ஒரு பிரசங்கமே செய்திருக்கார் 14 வயசில் பண்ணி. அந்த மாதிரி இதில் அரோசிக்குதுன்னு ஒரு வார்த்தை இருக்குது. அந்த நாளில் இந்த வார்த்தை பயன்பாடு இருந்தது, இப்போ இல்லை. அரோசித்தல் அப்படின்னா அருவறுப்பு. நம்ம அன்னத்வேஷம்னு சொல்லலை, பாலும் கசந்ததடி அந்த மாதிரி. அரோசித்தல் அப்படின்னா அந்த உணவின் மேலே வரக்கூடிய அருவறுப்புக்கு பேர். அதான் பால் தயிர் இதெல்லாம் அரோசிக்குது. நீ பக்கத்தில் இல்லாமல் நீ இணங்காமல் இருப்பதுனால எனக்கு அதெல்லாம் அருவருப்பாசிக்குது பால் தயிர் அன்னமே. நாம் எங்கள் பாரதியார் நாடகத்தில் கூட இந்த ஊஞ்சல் பாட்டை வச்சுருக்கோம். இந்த ஒரு கன்னத்தினில் குயில் சத்தமே மட்டும் வச்சு. பாரதிக்கு ரொம்ப காவடி சிந்து மேலே பெரிய காலில் இருந்தது, பெரிய கால். இந்த அருணாசல கவிராயர் மாதிரி பாட முடியுமான்னு கேட்டு உடனடியாக அவர் சொன்னார். அந்த கவிதை இல்லை, அதுக்கு பதிலாக இருக்கிறது அருணாசல கவிராயர் கவிதை தான் இருக்கே தவிர பாரதி பாடியதாக சொல்லப்பட்ட அந்த முதல் காவடி சிந்து நமக்கு கிடைக்கல. இதில் இந்த கன்னத்தினில் குயில் சத்தம் அப்படிங்கிறது இது ஒரு இதுக்கு ஏகப்பட்ட நயம் சொல்கிறாங்க ஒருத்தரும்.
அன்னங்கள் பொற்கமலத் தடத்தின் ஊற அழிமுரல கிளிமடலை அறற்ற கேட்போர் கன்னங்கள் அமுதூரக் குயில்கள் பாடும் காவினத்து நறுமலரின் கமழைத் தென்றல்னு பாஞ்சாலி சபதத்தில் விதுரர் வந்து அஸ்தினாபுரத்திலேருந்து இந்திரபிரசத்துக்கு வரும்பொழுது நாட்டினுடைய அழகை பாடும் பொழுது வரக்கூடிய வரிகள். கன்னங்கள் அமுதூர குயில்கள் பாடும், அதுக்கு 2 நயம் சொல்கிறாங்க. அதுங்க அந்த குயில் பாடும்போதே அதனுடைய கண்ணம் இருக்குல்ல, அது உள்ளேருந்து தானே வருது, அது முழுக்க அப்படியே அமுதம் சுரக்குதான். அதனால தான் அமுத கீதமாக நமக்கு வருது. இதே காதலுக்கு மாற்றும் போது கன்னத்தினில் குயில் கன்னத்தில் எங்க சத்தம் கேட்கும்? இல்லை நம்ம இதில் ஒரு விஷயம், கன்னம் அப்படிங்கிறது வந்து கர்ணம் அப்படிங்கிறது கூட கன்னம் என்று சொல்லுகிறார். கர்ணம் என்றால் செவி தானே. இன்னொன்று அப்படி ஒரு கட்டாயமா அந்த பொருள் உண்டு. கன்னத்தினில் குயில் சத்தம்னா கர்ணம் காது அப்படின்ட்டு. இன்னொன்று என்னன்னா கன்னம் வைக்கிறதுன்னு ஒன்று இருக்கு. கன்னக்கோல். ஊத்துக்காடு சுப்பையர் இருக்கார்ல, வெங்கட சுப்பையர், அவர் பாட்டில் வரும், கானக்குழல் ஒன்று கன்னக்கோலாயாச்சு, கன்னம் வைத்த இடம் காதுகளாச்சு, ஆன காவல் 5 ஆடரங்கமாச்சு, அந்தந்தோ என் மனம்தான் கொள்ளை கொள்ளையாக போச்சு. அதனால் அதுவும் ஒரு பொருள். ஒரு சின்ன சொல்லல அவன் சொல்லிட்டு போயிடுறான். எத்தனையோ விதமான நயங்கள் அதில் தோன்றும். அது கன்றுது பார் எந்தன் சித்தமேங்கிறான் இல்லையா. கன்றுதுன்னா முதிர்தல், அடிபடுதல், சினக்குறிப்பு கொள்ளுதல், வாடுதல், வெயிலால் சுருகுதல், மனம் உருகுதல், வருந்துதல், நோதல், இவ்வளவு பொருள் இருக்கு. இப்போ 3வது பாட்டுக்கு போவோம். அற்புதமான ஒரு பாட்டு இது. வந்து கடையத்து பக்கத்தில் ரவண சமுத்திரம்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கேயும் சேவாலயா இருக்கு. அங்கேயும் பாரதி விழா சிறப்பாக நடைபெறுகிறது. அதுவும் முரளி தான் செய்கிறார். அங்கே மார்ச் 7ஆம் தேதி 1920 பாரதியார் வந்து ஒரு பேச்சு கொடுத்துருக்காங்க. இஸ்லாமிய மார்க்கத்தின் மகிமையை பற்றி பேசும் பொழுது அந்த பேச்சுக்கு முன்னால் பாடின பாடல்கள் சிலது இருக்குது. அதில் ஒரு பாட்டு தான் இப்போது ராஜ்குமார் பாட போகிறார். இதை இவர் அன்னைக்கு பாடினார் அப்படிங்கிறத வந்து மார்ச் 18ஆம் தேதி சுதேசமித்திரனில் வெளியாகிருக்கு, செய்தியாக வெளியாகிருக்கிறது. இந்த பாடல் பாரதியாருடைய கையெழுத்தில் உள்ளது. பாரதி ஆசிரமம் வந்து அப்பாத்துறை நிறுவிய அமைப்பு தானே. அது முதல்ல ஜீவன் முக்திங்கிற தலைப்பட்டு தான் இந்த கவிதையை வெளியில் கொண்டு வந்தாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த பாட்டு ஜெயமுண்டு பயமில்லை மனமே. இது என்ன, எப்படி நீங்கள் கேட்டீங்க? இது ஒரு வேதாந்த பாட்டு மாதிரி தான் அது. ஜெயமுண்டு பயமில்லை மனமே அப்படின்னாக்க ஆமாம், எந்த பற்றியும் பயப்படாது. ஆனால் பாரதி வந்து அச்சம் தவிர்ன்னு சொன்ன எத்தனையோ இடத்துல அச்சத்தை போட்டு அச்சமில்லை அமுங்குதல் இல்லை, அச்சத்தை வேட்கதனை கொன்று போட்டால் அப்போது சாவும் அங்கே அழிந்து போகும், மிச்சத்தை பின் சொல்வேன். ஸோ இது கமாஸ் ஆர்ட்டில் தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் அன்யூஷுவல் கமாஸ் ஆர்ட். அந்த பாண்டவன் அன்யூஷுவல் ஆச்சு. ஜெயமுண்டு பயமில்லை மனமே, இந்த ஜென்மத்திலே விடுதலையுண்டு நிலையுண்டு. ஜெயமுண்டு பயமில்லை மனமே, இந்த ஜென்மத்திலே விடுதலையுண்டு நிலையுண்டு. ஜெயமுண்டு பயமில்லை மனமே, பயனுண்டு பக்தியினாலே நெஞ்சில் பதிவுற்ற குலசக்தி சரணுண்டு பகையில்லை. பயனுண்டு பக்தியினாலே நெஞ்சில் பதிவுற்ற குலசக்தி சரணுண்டு பகையில்லை. ஜெயமுண்டு பயமில்லை மனமே, இந்த ஜென்மத்திலே விடுதலையுண்டு நிலையுண்டு. ஜெயமுண்டு பயமில்லை மனமே, புயமுண்டு குன்றத்தை போலே சக்தி பொற்பாதமுண்டதன் மேலே. புயமுண்டு குன்றத்தை போலே சக்தி பொற்பாதமுண்டதன் மேலே. நியமம் எல்லாம் சக்தி நினைவன்றி பிரிதில்லை. நெறியுண்டு குறியுண்டு குலசக்தி வெறியுண்டு. நியமம் எல்லாம் சக்தி நினைவன்றி பிரிதில்லை. நெறியுண்டு குறியுண்டு குலசக்தி வெறியுண்டு. ஜெயமுண்டு பயமில்லை மனமே,
மதியுண்டு செல்வங்கள் சேர்க்கும் தெய்வ வலியுண்டு தீமையை பேர்க்கும். மதியுண்டு செல்வங்கள் சேர்க்கும் தெய்வ வலியுண்டு தீமையை பேர்க்கும். விதியுண்டு தொழிலுக்கு விளைவுண்டு குறைவில்லை. விதியுண்டு தொழிலுக்கு விளைவுண்டு குறைவில்லை. விசன பொய்க்கடலுக்கு குமரன் கை கணையுண்டு ஜெயமுண்டு பயமில்லை மனமே. அலைபட்ட கடலுக்கு மேலே சக்தி அருளென்னும் தோணியினாலே. அலைபட்ட கடலுக்கு மேலே சக்தி அருளென்னும் தோணியினாலே. தொலையெட்டி கரையுற்று துயரற்று விடுபட்டு தொலையெட்டி கரையுற்று துயரற்று விடுபட்டு துணிவுற்ற குலசக்தி சரணத்தில் முடிதொட்டு ஜெயமுண்டு பயமில்லை மனமே. இந்த ஜென்மத்திலே விடுதலையுண்டு நிலையுண்டு ஜெயமுண்டு பயமில்லை மனமே. ஜெயமுண்டு பயமில்லை மனமே. ஜெயமுண்டு பயமில்லை மனமே. என்ன அருமையான பாட்டு. எங்கள் அம்மா பாடும்போது தொலையெட்டி கரையுற்று துயரற்று விடுபட்டு தொலையெட்டி அந்த வார்த்தைக்கு அப்படி போகும். தொலையெட்டி. ஆமாம். தொலையட்டி கரையுற்று துயரற்று விடுபட்டு துணிவுற்ற குலசக்தி சரணத்தில் முடிதொட்டு ஜெயமுண்டு பயமில்லை மனம். இதில் நெறிவுண்டு குறிவுண்டு குலசக்தி வெறி உண்டு. சொல்லி பாருங்க. நெறி உண்டு குறி உண்டு குலசக்தி வெறி உண்டு. ஏன்னா நெறி வேணும் வாழ்க்கையில், ஒரு ஒழுக்கமான நியமம் வேணும். குறி உண்டு, இலக்கு வேணும். When there is a target, everything moves. Yes. When there is no target, nothing moves. Everything stagnates. நெறி உண்டு குறி உண்டு போதாதான், குலசக்தி வெறி உண்டு. அதை அடைய வேண்டும் என்கின்ற தீவிரமான ஆர்வம் வேண்டும், இன்டென்சிட்டி அது வேணும். மூணு எப்படி சொன்னாம, நெறி குறி வெறி மூணு சேர்ந்துருக்கு. அப்போ தான் ஒரு செயலை நாம் ஈடேற்ற முடியுங்கிறாங்க. எல்லாம் நீங்கள் நான் எப்போ பல வருஷங்களுக்கு முன்னால் சிங்கப்பூரில் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் த்ரூ பாரதின்னு பவர் பாயிண்ட்டை நடத்தியிருக்கேன். இங்கே நம்ம சின்ன சர்க்கிளில் நடத்தி பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஒரு சின்ன உதாரணம் சொல்லவா, அடுத்த பாட்டுக்கு போகலாம். ரெண்டு வாக்கியங்கள், ஒரு வாக்கியம் கூட 2 ஃப்ரேஸில் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லை பற்றி எவ்வளவோ பயிலரங்கம் நடத்துகிறாங்க பாருங்கள், ஒர்க் ஷாப் போட்டு. ஆஹா, எவ்வளோ பெரிய பெரிய ஹோட்டல்லாம் போட்டு நடத்துகிறாங்க. 2 வரியில் நம்மளால் சொல்லிட்டு போயிட்டான். தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல். இவ்வளோதான் கம்யூனிகேஷன். ஒரு விஷயத்தை நீ எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? தெளிவுறவே. டு அட்டைன் கிளாரிட்டி யூ லேர்ன் சம்திங். மொழிந்திடுதல் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது எதுக்கு? டு பெஸ்ட் ஆஃப் கிளாரிட்டி யூ எக்ஸ்பிரஸ் சம்திங். தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தரும் மொழிந்திடுதல். மொத்த கம்யூனிகேஷன் ஸ்கில் இதில் முடிஞ்சு போச்சு. அதான் பாரதி. இப்போது அடுத்து இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாட்டு. எல்லோருமே மறந்து போன ஒரு மகாபுருஷனை பற்றின பாட்டு. பாரதியின் அரசியல் குரு லோகமான்ய பாலகங்காதர திலகர். அவர் பாரதி சந்தித்த கதை தனியாக ஒரு நிகழ்ச்சியாக பண்ணலாங்க, அவ்வளோ இருக்கு மெட்டீரியல். இதை பற்றி தான் நான் ஒரு ரெஃபரன்ஸ் என்னால் கண்டுபிடிக்க முடியாமல் நேற்று இரவு நம்ம நல்லி சாருக்கு ஃபோன் பண்ணேன். உடனே ஃபோன் எடுத்தார். வேறு ஏதோ ஒரு உரிமையில் கேட்டு விட்டேன். நான் அவரை யாரை கேட்குறது என்ன எல்லாம் பெரட்டி பார்த்துட்டேன். சீனி விஸ்வநாதனோட 10 வால்யூமும் பெரட்டி பார்த்தேன். கிடைக்கலையே அப்படின்ட்டு. அப்புறம் ஒன்றும் இல்லை, நான் நாளைக்கு உங்களுக்கு பார்த்து அனுப்புகிறேனே அப்படின்னாரு. காலையில் வந்துடுச்சு. அழகாக அவரே எழுதின புத்தகம். இதில் சீனி விஸ்வநாதன் ஐயா எழுதியிருக்கிற ஒரு குறிப்பு, இந்த நோட், அதுவும் வந்தது. இன்னும் சில புத்தகங்களும் வந்தது. காலையில் எனக்கு ஃபோன் பண்ணி நல்லி சார் கேட்டுக்கிட்டார், வந்தது அப்படின்னு. அந்த புஸ்தகம்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னார். முதல்ல இந்த புஸ்தகம் திருப்பி கொடுக்கணுன்னாரு. அப்புறம் அவர் அனுபவஸ்தர் இல்லையா, சொன்ன வார்த்தை போட்ட கோலம் இரவல் தந்த புத்தகம் திரும்பி வந்ததா வரலாறு இல்லைங்கிறது அவருக்கு தெரியாதா. அதனால்
அந்த புஸ்தகம்லாம் உங்களுக்கு தான் அப்படின்ட்டு அவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டார். நானாக அதை திருப்பி கொடுப்பேன். அவ்வளோ அருமையான புத்தகங்கள். திலகர் விசாரணை புத்தகம் ஒன்று இருக்கேன். அது பாரதி என்னது காங்கிரஸ் யாத்திரைன்னு ஒரு பெரிய காங்கிரஸினுடைய கதையே எழுதியிருக்கான். அந்த 1887 ஆரம்பித்து 1904 வரைக்கும் நடந்த எல்லா காங்கிரஸ் மாநாடை பற்றியும் எழுதியிருக்காங்க. ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு பதிவு அதெல்லாம் கொடுத்து அமிச்சார். நான் இதில் முக்கியமானது என்னென்னா, இந்த புத்தகத்தில் அவரே குறித்து எனக்கு அனுப்பிச்சிருக்கிறது. இந்த ரெஃபரன்ஸுக்கு உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல. இனிமேல் தினமே பொழுது போலனே ஏதாவது ஒரு சந்தேகம் உங்களை கேட்டால் எங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். 1906 1920 வரைக்கும் இந்திய அரசியல் வாழ்வில் திலகருடைய சகாப்தம்னே நம்ம சொல்லலாம். அப்படி இருந்தது. அவர் காங்கிரஸ் ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே அவருடைய வாழ்க்கை தொடங்கி விட்டதுங்கிறத நல்லியார் நமக்கு குறிப்பிட்டு சொல்கிறாரு. 1895-96 அவர் கணபதி பப்பா மோரியா ஊர்வலத்தை ஆரம்பிச்சிட்டாரு. சிவாஜி விழாவை அப்போவே அவர் நடத்தியிருக்காருங்கிற தகவல்லாம் நம்ம பார்க்கணும். ஸ்வராஜ்யம் நமது பிறப்புரிமை என்று திலகர் சொல்லி பல டிகேட்ஸ் கழித்து அப்புறம்தான் மற்ற தலைவர்கள் அதை சொல்ல தொடங்கினார்கள், சொல்ல துணிந்தார்கள், எண்ணுவதற்கே துணிந்தார்கள் என்பது தான் வரலாற்று உண்மை. இந்த அந்நிய துணிகள் பகிஷ்கரிப்பு, இந்த ஒத்துழையாமை, இதெல்லாம் சுதேசியம், சுதேசிய கல்வி, இந்த கொள்கைகள் எல்லாம் பெரும்பாலும் இப்போ உங்களுக்கு மகாத்மா காந்திக்கு பிறகு தான் நினைக்கிறேன். இல்லை, திலகர் தான் அது ஆரம்பித்து அவர் பண்ணியிருக்காரு. அதனால் காந்தி 1914 தென்னாப்பிரிக்காவிலிருந்து வருவதற்கு முன்பே இதையெல்லாம் திலகர் இந்த நாட்டிலே பரப்பி இருக்கிறார். இதை பாரதியும் வஉசியும் கடைபிடித்திருக்கிறார்கள். அப்போ 1908 இது செய்யப்பட்டு அதனால் வஉசியும் சிவாவும் சிறைக்கு சென்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் ஒரு அற்புதமான இந்த மகாகவி பாரதி சில ஒப்பீட்டு பார்வைகள் அப்படின்னு நல்லியார் எழுதியிருக்கக்கூடிய இந்த புத்தகத்தை நீங்கள் அனைவரும் வாங்கி படிக்க வேண்டும் என்று நான் தாழ்மையாக ஒரு வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கிறேன். இதில் என்னென்னா, பாரதி அவரை பற்றி எப்படியெல்லாம் சொல்லியிருக்காருன்னா, சுதேசிய தர்மத்தின் பிரதம குரு அப்படிங்கிறார். சிவாஜி மகாராஜின் அவதாரம்ங்கிறார் திலகர். சிவாஜி மகாராஜாவின் அவதாரம் ஏன் சொல்ல மாட்டோம்? வீரர் வாழ்த்த மிலேச்சர்தம் தீயகோல் வீழ்த்தி வென்ற சிவாஜியின் வெற்றியும்னு பாடுறாங்க. அது மாதிரி ஜெய ஜெய பவானி ஜெய ஜெய துர்கான்னு சத்ரபதி சிவாஜி தன்னுடைய சைனியத்திற்கு கூறியதுங்கிற கவிதையில் நம்ம பார்க்குறோம். திலகருடைய 50வது பிறந்த நாளை பூனாவில் கொண்டாடும் பொழுது அதை பற்றிய கட்டுரையை பாரதி எழுதியிருக்கிறான். அதையும் நல்லியார் குறிப்பிட்டிருக்கார். அது மட்டும் இல்லை, தன் வீட்டில் திலகருடைய பிறந்த நாளை பவானி பூஜை செய்து பாரதியார் கொண்டாடி இருக்கிறார் என்பது ரொம்ப ஒரு சிலிர்ப்பான ஒரு செய்தி. நமக்கு பவானி பூஜைங்கிறதே அங்கே அறிமுகப்படுத்தியது பாரதின்னு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி அற்புதமான தகவல்கள்லாம் பாரதி மூலமாக, திலகர் மூலமாக பாரதி என்ன தெரிந்து கொண்டான்ங்கிறத 4 வரியில் சுருக்கி நல்லி சார் நமக்கு சொல்கிறார். பாரதியார் கவிதையை நாம் இருக்கும் நாடு நமது என்பது அறிந்தோம், இது நமக்கே உரிமையாம் என்பது அறிந்தோம். அது வரைக்கும் தெரியல, இது நம்முடைய நாடுங்கிறது நமக்கு தெரியல, இது நமக்கு தான் உரிமையானதுங்கிற உணர்ச்சியை நமக்கு இல்லாமல் இருந்தது அப்படின்ட்டு. அதே மாதிரி பத்திரிகை சுதந்திரம் என்பதாக ஒன்று இல்லாது இருந்த, மறுக்கப்பட்ட பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கேசரி, மராட்டா அப்படிங்கிற 2 பத்திரிகைகளின் மூலமாக பொதுமக்களின் குறைகளை திலகர் வெளிப்படுத்தினார்ங்கிறத அந்த செய்தியை நம்ம பார்க்குறோம். இப்படி எத்தனையோ அருமையான செய்திகள் இதில் வச்சுருக்காரு. இதில் ஒரு முக்கியமான கருத்து என்னென்னா, அவர் சந்திக்கிற காட்சி, திலகர் அவர் சந்திக்கிற காட்சி. காங்கிரஸ் மாநாட்டுக்கு போகிறார், சூரத் நினைக்கிறேன் 1908ன்னு குறிப்பிடுறாரு சீனி விஸ்வநாதன் ஐயா அவர்கள். அங்கே போகும்போது மழை பெஞ்சிருக்கு. அந்த பாதையை செப்பனிட்டு சில பேர் வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஒருத்தர் கொடையை பிடிச்சிட்டு மேஸ்திரி மாதிரி நின்று அவங்களுக்கு சொல்லிகிட்ருக்கார். பாரதியார் எழுதுகிறாரு, எனக்கு என்னமோ அந்த கொடையை பார்க்கும்போதே, அந்த தோரணியை பார்க்கும்போது இவர் தான் திலகராக இருக்கணும்னு தோணுச்சு. ரொம்ப பேரை கேட்டுக்கிட்டு போனேன், திலகர் யாருன்னு. அவர் அங்கே தான் இருப்பார் பாருங்க, அவர் அங்கே தான் இருப்பார் பாருங்க, அவர் இங்கே பந்தலில் இருக்கார், அவர் பாதையை செப்பனிட்டு கொண்டு இருக்கிறார்கள், அங்கே நின்று கொண்டு இருக்கார். பாரதி வார்த்தை, இந்த ரெஃபரன்ஸ் தான். பாரதி சொல்கிறார், எதிரே போனேன், அந்த மனிதனுடைய கண்களை பார்த்தேன்,
அவை உயிர் தணலை கக்கும் குண்டுகள் போல என் பேரில் பாய்ந்தன. ஒன்றும் பேசாமல் அவர் பாதத்தை தொட்டு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்தேன். இப்படி தான் அவர் திலகர்னு தெரிஞ்சுக்கிட்டார். போய் நின்று நீங்கள் யாரு, நீங்கள் தான் திலகரான்னு கேட்கல பாரதி. எதிரே போனேன், அந்த மனிதனுடைய கண்களை பார்த்தேன். அவை உயிர் தணலை கக்கும் குண்டுகள் போல என் பேரில் பாய்ந்தன. ஒன்றும் பேசாமல் அவர் பாதத்தை தொட்டு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்தேன் அப்படின்னு எழுதுறாரு. எனக்கு பெருமை, எனக்கு மகிழ்ச்சி என்னென்னா, லதா இந்த பாரதியாருடைய இந்த வாசகத்தை வாய்ஸ் ஓவராக வச்சு எங்கள் எபிசோடில் பதிவு செய்ததுக்காக பாரதி அன்பர்கள் சார்பில் லதாவுக்கு ஒரு நன்றி. எங்கள் திலகரை நம்ம ஏற்கனவே இப்படி நம்ம கொண்டாடி இருக்கோமே அப்படின்ட்டு. அப்போது நெவின் சன் ஒருத்தர் வரார். அந்த குறிப்பும் நல்லியார் அவருடைய புத்தகத்துலேயும் இருக்குது. சீனி விஸ்வநாதன் ஐயாவும் குறிப்பிட்டிருக்கார். அவர் தான் சந்தித்த மனிதர்களை பற்றி எழுதிட்டு வர்றார். அதில் திலகரை சந்தித்து இப்படி ஒரு மாமனிதரை நான் சந்தித்ததே இல்லைன்னு அவர் எழுதியிருக்கார். நெவின்சனுடைய கட்டுரையை தமிழாக்கம் செய்து இந்தியா பத்திரிகையில் டிசம்பர் 12ஆம் தேதி 1908 பாரதி அச்சிட்டு இருக்கிறார். அதே போல் மாண்டலே சிறையில் திலகர் இருக்கும் பொழுது திலகர் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார் ஒரு சின்ன கட்டுரை எழுதியிருக்கான். அது சீனி விஸ்வநாதன் ஐயாவுடைய தொகுப்பில் தான் நம்ம பார்க்க கிடைக்கிறது. பகவத்கீதைக்கு அவர் வியாக்கியானம் எழுதுகிறார், கீதா ரகசியம் அப்படின்னு எழுதுகிறார். அதை அடிவொற்றித்தான் பாரதியார் பகவத்கீதை மொழிபெயர்த்திருக்கிறார் என்ற குறிப்பையும் நம்ம இதில் பார்க்கிறோம். இப்படி அருமையான குறிப்புகளை நமக்கு கொடுத்து உதவி. அது இந்த நிகழ்ச்சி சரியாக இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்லலை, ராஜ்குமாரே இந்த பாடலை திலகர் மேலே பாரதியார் எழுதிய பாடல் நிறைய கவிதைகள் இருக்குது. அதில் இந்த குறிப்பிட்ட கவிதையை ராஜ்குமார் தான் தேர்ந்தெடுத்து கொண்டு வர நான் திண்டாடினேன் அந்த ரெஃபரன்ஸுக்கு. அதை கெட்ட பொழுதில் பொருள் கொடுப்பான் செய்யும் கேலி பொறுத்திடுவான் அப்படின்ட்டு பாரதி நண்பனை பற்றி பாடுவார். அது மாதிரி நீங்கள் கொண்டு கொடுத்தீங்க ஐயா. உங்களுக்கும் பாரதி இலக்கியத்துக்கு ஊவேசா யாருன்னு கேட்டால் சீனி விஸ்வநாதன் ஐயா தான். அவருக்கும் எப்போவுமே உங்களை இரட்டையராக நான் கருதி பாரதி அன்பர்கள் சார்பாக ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். சுதேசி கீதங்கள் 2ஆம் பாகம் 1922 மார்ச் மாதம் வெளிவந்தது. பாரதி இறந்த பிறகு வெளிவந்தது. பரடிசு நெல்லையப்பர் அதை கொண்டு வருகிறார். அதில் இந்த கவிதையை முதலாக நம்ம பார்க்கிறோம். வாழ்க திலகன் நாமம் வாழ்க வாழ்க. இது இந்த மெட்டு ஒரு அரிய மெட்டு தான். அதை கேட்டால் உங்களுக்கு புரியும். அது இப்படி கீழே ஆரம்பித்து இப்படி அதில் பயணம் செஞ்சு மேலே போய் சஞ்சரி. ஓஹோ. வாழ்க திலக நாமம் வாழ்க வாழ்கவே, வீழ்க கொடுங்கோன்மை வீழ்க வீழ்கவே. வாழ்க திலக நாமம் வாழ்க வாழ்கவே, வீழ்க கொடுங்கோன்மை வீழ்க வீழ்கவே. 4 திசையும் சுவாதந்தரிய நாதம் எழுகவே, நரகமொத்த அடிமை வாழ்வு நைந்து கழிகவே. 7 மனிதர் அறிவையடர்க்கும் இருள் அழிகவே, எந்த நாளும் உலக மீது லட்சம் ஒழிகவே. வாழ்க திலக நாமம் வாழ்க வாழ்கவே, வீழ்க கொடுங்கோன்மை வீழ்க வீழ்கவே. கல்வி என்னும் வலிமை கண்ட கோட்டை கட்டினாம், நல்ல கருத்தினால் அதனை சூழ்ந்தோர் அகழி வெட்டினாம். சொல் விளக்கம் என்றதனிடை கோயிலாக்கினான், சுவாதந்தரியம் என்றதன் மேல் கொடியை தூக்கினான். வாழ்க திலக நாமம் வாழ்க வாழ்கவே, துன்பம் என்னும் கடலை கடக்கும் தோணி அவன் பெயர், சோர்வென்னும் பேயை ஓட்டும் சூழ்ச்சி அவன் பெயர், அன்பென்னும் தேன் ஊறி ததும்பும் புது மலர் அவன் பேர், ஆண்மை என்னும் பொருளை காட்டும் அறிகுறி அவன் பேர். வாழ்க திலக நாமம் வாழ்க வாழ்கவே, வீழ்க கொடுங்கோன்மை வீழ்க வீழ்கவே. வாழ்க திலக நாமம் வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்கவே. இது ராஜ்குமார் இல்லைன்னா கிடைச்சிருக்குமா இந்த மெட்டு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம ஏதோ கேஷுவலாக ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கோம், அதனுடைய முக்கியத்துவம் என்னங்கிறது நம்ம
புரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் அதை அனுபவிக்கலாம். அதுக்காக சொல்கிறேன். இது எப்பேற்பட்ட மெட்டு அவன் போட்டிருக்கான் பாருங்க. 1908ஆம் ஆண்டுன்னு வச்சுக்கோங்க. 1908 அவன் வந்து சென்னையிலேருந்து பாண்டிச்சேரிக்கு இன்னும் வந்து சேரலை. அந்த தருணத்தில் இதெல்லாம் நடந்திருக்கு. இப்படி ஒரு மெட்டு அவனுக்கு எப்படி தோணிருக்குன்றது பாருங்கள். இது ஆச்சரியமாக இருக்குது. அது இந்த குடும்பத்தில் அது புழங்கி வரலைன்னா அது நமக்கு இந்த மெட்டு தெரியாமல் போயிருக்கும். இன்றைக்கி வந்து எனக்கு கிருஷ்ணா ஸ்வீட்ஸும் சரி, சங்கரா தொலைக்காட்சியும் இதை பதிவு செய்கிறார்கள். அதுதான் எனக்கு வரக்கூடிய வருங்காலத்தில் இருக்கக்கூடிய தலைமுறையினர் வந்து இந்த இப்படி ஒரு அபூர்வ பொக்கிஷம் இந்த மேடையில் உட்கார்ந்தது, அது கூட நானும் இந்த ஒரு புல்லும் சேர்ந்து உட்கார கிடைத்ததுன்ற பாக்கியம் கிடைச்சிது. அப்படி தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ அழகான ஒரு வீரமிக்க மராட்டியர் ராதரம் மேவி பாரத தேவி திருநுதல் ஆரவைத்த திலகமென திகழ் ஐயன் நல்லிசை பால கங்காதரன் சேரலர்க்கு நினைக்கவும் தீயன, சேரலர்னா பகைவர், சேரலர்க்கு நினைக்கவும் தீயன நின்ற எங்கள் திலக முனிவர்கோன் சீரடி கமலத்தினை வாழ்த்துவேன் சிந்தை தூய்மை பெருகென சிந்தித்தேன் அப்படின்னு நல்லியார் வந்து பாரதியார் திலகரை பற்றி எழுதின இன்னொரு கவிதையிலேருந்து ஒரு பகுதி எடுத்து இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கார். அதுக்காக இன்னும் ஒரு முறை அவருக்கு நன்றி சொல்லி நம்ம மகிழ். சரி, நீங்கள் கேட்டே இருக்க முடியாத ஒரு கவிதை, அது வந்து பாட்டாக வேற இங்கே வந்திருக்குன்றது பெரிய ஆச்சரியம். இது வந்து எங்கே வந்தது? முதல்ல திரும்பவும் பாரதி மறைவுக்கு பிறகு தான் சுதேச கீதங்கள் 2ஆம் பாகம் 1922 மார்ச் மாதம் 2 கையெழுத்து பிரதிகள், 2மே பாரதியாருடைய கையெழுத்தில், ஜெராக்ஸ்லாம் கிடையாது, அப்போ பிரிண்ட் அவுட் கிடையாது, 2மே பாரதியாருடைய கையெழுத்தில் அப்பனும் எழுதி திரும்ப எழுதியிருக்கிறாருன்னு அர்த்தம். அது கிடச்சிருக்கு. இது என்னென்னா தி டவுன் ஆஃப் லெட்டஸ் பிரிட்டண்ட் அப்படின்னு ஒரு ஆங்கில கவிதை. அது எழுதினவர் ஜான் ஸ்கர் அப்படின்ட்டு ஒருத்தர். 1918 ஜூன் மாதம் த ஹெரால்ட் ஆஃப் தி ஸ்டார் அப்படிங்கிற ஒரு ஆங்கில இதழில் அந்த கவிதை வெளியாச்சு. அந்த கவிதையை நம்மால் தமிழில் எழுதியிருக்கான். ஒரு கற்பனை ஊர், எல்லாருக்கும் இந்த ஒரு ஊட்டோப்பியா இருக்கும்ல, கற்பனை ஊர். தி டவுன் ஆஃப் லெட்டஸ் பிரிட்டண்ட், அந்த பேசேஜ் நல்லா இருக்கு, தலைப்பு ரொம்ப அழகாக இருக்கு. கற்பனை ஊர் என்ற நகர் உண்டாம். முதல்ல நான் சொல்லி காமிக்கிறேன், அப்போ பாடும்பொழுது உங்களுக்கு இன்னும் சுலபமாக அதை புரிஞ்சிக்கலாம். அங்கு கந்தர்வர் விளையாடுவாராம். சொப்பன நாடு என்ற சுடர் நாடு, அங்கு சூழ்ந்தவர் யாவர்க்கும் பேருவகை, எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்களாம். இப்படி கொஞ்சம் நினச்சி பார்க்க நல்லா இருக்குல்ல. அதுவும் அவன் இருந்த காலகட்டத்தில். திருமணை இது கொள்ளை போர்க்கப்பல், அது மாதிரி இருக்கான். இது ஸ்பானிய கடலில் யாத்திரை போம், அது கப்பலாக இருக்கான். அந்த கற்பனை ஊர் கப்பல் ஊராக இருக்கு. வெறுவுற மாய்வார் பலர் கடலில், நாம் மீளவும் நம் ஊர் திரும்பும் முன்னே. அந்நகர்தனில் ஓர் இளவரசன் நம்மை அன்போடு கண்டு உரை செய்திடுவான். மன்னவன் முத்தமிட்டு எழுப்பிடவே அவன் மனைவியும் எழுந்து அங்கு வந்திடுவாள். அவன் முத்தமிட்டு தான் அவன் எழுந்துக்குவான். பார், நல்ல மனைவி இருந்திருக்காங்க. மன்னவன் முத்தமிட்டு எழுப்பிடவே அவன் மனைவியும் எழுந்து அங்கு வந்திடுவாள். எக்காலமும் பெருமகிழ்ச்சி அங்கே, எவ்வகை கவலையும் போரும் இல்லை. பக்குவ தேயிலை நீர் குடிப்போம், நல்ல டீ, ரொம்ப நாளாக பெண்டிங் கற்பகத்தம்மா. பக்குவ தேயிலை நீர் குடிப்போம், அங்கு பதுமை கை கிண்ணத்தில் அளித்திடவே. அவ பொம்மையாட்டு இருக்கலாம், பதுமை கை கிண்ணத்தில் அளித்திடவே. இன்னமுதிர்க்கு அது நேராகும், நம்மை யோவான் விடுவிக்க வரும் அளவும். யோவான் யாரு? குமரக்கடவுள். குறிப்பில் அவரே எழுதியிருக்கார். யோவான் விடுவிக்க வரும் அளவும் நல் நகர் அதனிடை வாழ்ந்திடுவோம். நம்மை நலித்திடும் பேய் அங்கு வாராதே, குழந்தைகள் வாழ்ந்திடும் பட்டணம் கான். அங்கு கோல் பந்து யாவிக்கும் உயிருண்டா. ஒரு ஸ்டிக், ஒரு பால், எல்லாம் வந்து உயிரோடு இருக்கக்கூடிய பொருள்களாம். அங்கு கோல் பந்து யாவிற்கும் உயிர் உண்டா. அழகிய பொன்முடி அரசிகளாம், அன்றி அரசிளங்குமரிகள் பொம்மையலாம். செந்தோல் அசுரனை கொன்றிடவே, அங்கு சிறு விறகு எல்லாம் சுடர்மணி வாழ். ஒரு சின்ன சுள்ளி, அது வந்து சுடர்மணி வாளாக வருமா. சந்தோஷத்துடன் செங்கல்லையும் அட்டைத்தாளையும் கொண்டு அங்கு மனை கட்டுவோம். கள்ளர் அவ்வீட்டினுள் புகுந்திடவே, வழி காண்பதிலா வகை செய்திடுவோம்.
பிள்ளை பிராயத்தை இழந்தீரே, நீர் பின்னும் அந்நிலை பெற வேண்டீரோ. பிள்ளை பிராயத்தை விட்டுட்டீங்களே, யூ ஹவ் லாஸ்ட் யுவர் சைல்ட்ஹுட், வுட் யூ நாட் லாங் டு கெட் இட் பேக் அப்படின்னு கேட்குறான். பின்னும் அந்நிலை பெற வேண்டீரோ. குழந்தைகள் ஆட்டத்தின் கனவையெல்லாம் அந்த கோல நல் நாட்டிடை காண்பீரே. இழந்த நல் இன்பங்கள் மீட்குறலாம், நீர் ஏகுதீர் கற்பனை நகரினுக்கே. அங்கேயே போங்க, இழந்த நல் இன்பங்களை நம்ம மீட்கலாம்ட்டு. இந்த ஜான் ஸ்கர் எழுதினது நட்சத்திர தூதன் அப்படிங்கிற பத்திரிகையில் வந்தது. இந்த பாடலின் பொருள் என்ன சொல்கிறாருன்னா, பாரதி கற்பனை நகரம் என்பது நம்முடைய சித்தத்தில் குழந்தை நிலை பெறுவதை இங்கு குறிப்பிடுகிறதுங்கிறார். யுவர் கான்ஷியஸ்னஸ் ஷுட் பிகம் தட் ஆஃப் அ சைல்டு விச் யூ வேர் இல்லையா. இப்போ நான் எப்பவும் சொல்கிறது தானே, இப்போ இந்த அருமையான அரங்கத்தில் இங்கே ஒரு சின்ன குழந்தை அப்படி நடந்து வந்ததுன்னு வைங்க, தத்துக்கா புத்துக்கான்னு, என் பேச்சை கேட்பீங்க? எல்லா கவனமும் அதுதானே போகும். அது கருப்போ சிகப்போ பணக்கார குழந்தையோ ஆணோ பெண்ணோ எதுவுமே இல்லை, நம்ம கவனமெல்லாம் போகும். ஏன்? நாம் என்றைக்கோ தொலைத்து விட்ட தூய்மையை அதன் கள்ளங்கப்படமற்ற வெள்ளை சிரிப்பு நமக்கு நினைவுபடுத்துகிறது. அதுதான் அந்த தி ஆர்ட்லெஸ் கிரேஸ் ஆன் தி ஃபேஸ் ஆஃப் அ சைல்ட் ரிமைண்ட்ஸ் அஸ் ஆஃப் தி இன்னோசன்ஸ் which we have lost under a debris of information which we have sadly mistaken for knowledge. கரெக்ட் அல்ல தான்? ஒரு மாதிரி சொல்லிட்டேன். அது மாதிரி நாம் அறிவு என்று நம்பிக்கொண்டிருக்கின்ற தகவல் குப்பைகளின் கீழே தொலைந்து போய்விட்ட நம்முடைய தூய்மையை அந்த சின்னஞ்சிறு குழந்தையின் கள்ளமற்ற வெள்ளை சிரிப்பு நினைவுபடுத்துகிறது. அதனால அவர் என்ன சொல்றாரு, நீ உன் சித்தத்தில் சென்று உன்னுடைய குழந்தை நிலை பெறுவதை குறிப்பிடுவது தான் இந்த கவிதை. யோவான் என்பது குமார தேவனுடைய பெயர். அந்த கடவுள் மனிதனுக்குள்ளே நிலை பெற்று மனிதன் அடைய வேண்டும் என்று இயேசு சொல்லி இருக்கக்கூடிய பொருளை இந்த பாடல் குறிப்பிடுகிறதுன்னு பாரதியார் குறிப்பிடுகிறார். கவலைகளை முற்றும் துறந்துவிட்டு உலகத்தை வெறும் லீலையாக கருதினால் அன்றி மோட்சம் எய்தப்பட மாட்டாது, பாரதியாருடைய வியாக்கியானம். அதுதான் கற்பனை ஊர். இது ஒரு பாட்டா இருக்கு. ஆமா ஆமா பாரியா, நான் சின்ன முதல்ல எங்க அம்மாட்ட நான் பாட கத்துனது இந்த பாட்டு. அப்படியே ஒரு பாடம். நான் பிற்காலத்தை படிக்கும்போது இப்போ சொல்லிருக்காரு இல்லையா, குழந்தை மாதிரி ஆயிடணும், கொஞ்சம் வயசு போனாலும் பி எ மெச்சூர்டு சைல்டு அப்படின்னு வரல, ஓஷோ சொல்ற மாதிரி. அதாவது அந்த அந்த நிலை அது ரொம்ப, அதுவும் ஒரு வித்தியாசமான மெட்டு தான். கற்பனையூர் என்ற நகருண்டாம், அங்கு கந்தருவர் விளையாடுவராம். சொப்பன நாடென்ற சுடர் நாடு, அங்கு சூழ்ந்தவர் யாவர்க்கும் பேருவகை. திருமணை இது கொள்ளை போர்க்கப்பல், இது ஸ்பானிய கடலில் யாத்திரை போம். வெறுபுறமாய்வார் பலர் கடலில், நாம் மீளவும் நம்மூர் திரும்பும் முன்னே. அந்நகர்த்தனில் ஓர் இளவரசன் நம்மை அன்புடன் கண்டுரை செய்திடுவான். மன்னவன் முத்தமிட்டெழுப்பிடவே அவன் மனைவியும் எழுந்தங்கு வந்திடுவாள். எக்காலமும் பெருமகிழ்ச்சி அங்கே, எவ்வகை கவலையும் போரும் இல்லை. எக்காலமும் பெருமகிழ்ச்சி அங்கே, எவ்வகை கவலையும் போரும் இல்லை. பக்குவ தேயிலை நீர் குடிப்போம், அங்கு பதுமை கை கிண்ணத்தில் அழித்திடவே. பக்குவ தேயிலை நீர் குடிப்போம், அங்கு பதுமை கை கிண்ணத்தில் அழித்திடவே. குழந்தைகள் வாழ்ந்திடும் பட்டணங்கான், அங்கு கோல் பந்து யாவிற்கும் உயிருண்டான். அழகிய பொன்முடி அரசிகளாம், அன்றி அரசிளன் குமரிகள் பொம்மையெல்லாம். கள்ளற வீட்டின் உட்புகுந்திடவே வழி காண்பதில்லா வகை செய்திடுவோம். கள்ளற வீட்டின் உட்புகுந்திடவே வழி காண்பதில்லா வகை செய்திடுவோம். பிள்ளை பிராயத்தை இழந்தீரே, நீர் பின்னும் மண்ணிலை பெற வேண்டீரோ. குழந்தைகள் ஆட்டத்தின் கனவையெல்லாம் அந்த கோல நன்னாட்டிடை காண்பீரே.
இழந்த நல் இன்பங்கள் மீட்குறலாம் நீர் ஏகுதிர் கற்பனை நகரினுக்கே. பிள்ளை பிராயத்தை இழந்தீரே ஓ பிள்ளை பிராயத்தை இழந்தீரே ஓ பிள்ளை பிராயத்தை இழந்தீரே. அப்படிதான் அந்த எங்க அம்மா அப்படி பாடி முடிப்பா. பிரமாதம், ஏன்னா பிள்ளை பிராயத்தை போயிடுத்தப்பா, இழந்தீரே. அந்த நாள் வருவதில்லை, அம்புகள் திரும்புவதில்லை, ஆனாலும் சிறுபிள்ளை ஏக்கங்கள் விடுவதில்லை. இப்படிதான் இருக்கு. அதாவது இப்போ ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. ராஜ்குமாருடைய பாட்டி தங்கம்மா பாரதி ஒரு முறை வந்து அப்பாட்ட கேட்குறார். அப்போ எப்போ பாரு இது என்னப்பா அது காவடி சிந்து நொண்டி சிந்துன்னு வரும். அதனால் விறுவிறுன்னு ஒரு மெட்டில் என்ன மெட்டு வேணும் உனக்கு? அப்போது ஃப்ரெஞ்சு தேசிய கீதம் அவங்க பாண்டிச்சேரியில் இருக்காங்கல்ல, அது பாரு அது மாதிரி ஏதாவது ஒரு விறுவிறுன்னு மெட்டு. இவனுக்கு இந்த மெட்டை கேட்கும் பொழுது அந்த கிறிஸ்டியன் டியூன் தெரியுது பாருங்க. இதில் இல்லை யோவான்லாம் வந்துட்டார்ல, வந்தோடனே அந்த மெட்டு அவனுக்கு இயல்பாக வருது. இதுவா இருக்கலாமோ அப்படின்னு தோணுது எனக்கு. அடுத்த பாட்டு இன்னும் ஒரு பாட்டு அல்லது 2 பாட்டு. இதுவும் திருவிக அவர்கள் தேசபக்தன் ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருந்தார். திருவிக தமிழ் தென்றல் திருவி கல்யாண சுந்தரனார். அவர் பாரதியாரை நேரில் பார்த்துருக்காரு. ஒரு முறை ஒரு முக்கியமான பாட்டு, முருகா பாட்டு, அது சம்பவம் இருக்குது. அது அடுத்த இன்னொரு நிகழ்ச்சியில் ராஜ்குமார் பாரதி பாட சொல்லலாம். அதை அவருடைய வருஷ அனுபந்தம்னா சூவனீர்னு வச்சுக்கோங்களேன். அந்த தேசபக்தன் அதில் வந்து 12 பிப்ரவரி 1920 வெளியிட்ட ஒரு பாட்டு. இதே பாட்டை வந்து அதே ரவண சமுத்திரத்தில் மார்ச் 7ஆம் தேதி 1920 இஸ்லாம் மதத்தின் மகிமை அந்த பேச்சுக்கு முன்பும் பாரதியார் பாடியிருக்கார். அதே மாதிரி அதே திருவிகா தேசபக்தனில் எழுதியிருக்காரு. இந்த பாட்டு திருவல்லிக்கேணி கடற்கரையில், சென்னை கடற்கரையில் பாடப்பட்டது அப்படின்னும் எழுதியிருக்கார். சீனி விஸ்வநாதன் ஐயா இதனுடைய கையெழுத்து பிரதியை இதை கண்டுபிடிச்சோன்றதையும் நமக்கு பதிவு செய்திருக்கார். அதுதான் ஜெயபேரிகை கொட்டடா பாட்டு. அந்த பாட்டை கேட்டவங்கெல்லாம் எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு யாருக்குமே பாட தெரியாது. அந்த ஒரு கொட்டடா சொல்கிறது வந்து நினச்சே திருவிக்காவே எழுதியிருக்காரு. அதை பற்றி கொட்டடான்னு சொன்னோம், அப்படியே பேரிகையே எங்களுக்கு கொட்டுற மாதிரி இருக்கும், அவ்வளோ உணர்ச்சி யோசப்பட்டு அப்போ தான் அவர் பாடுற மாதிரி இருக்கும் அப்படின்னார். அப்போ தான் போய் அந்த அப்போ தான் இப்போவே கேட்போம். இதில் கூட இந்த கொட்டடா அப்படிங்கிறது அவருக்கு வந்து இந்த ஃப்ரெஞ்ச் ட்ரம்ஸில் வந்து ரத்ததம் அதான் ரத்ததம் அது கேட்கும். கொட்டடா ஓகே. ஜெயபேரிகை கொட்டடா கொட்டடா ஜெயபேரிகை கொட்டடா கொட்டடா ஜெயபேரிகை கொட்டடா. பயம் என்னும் பேதனை அடித்தோம், பொய்மை பாம்பை பிளந்துயிரை குடித்தோம். பயம் என்னும் பேதனை அடித்தோம், பொய்மை பாம்பை பிளந்துயிரை குடித்தோம். வியனுலகனைத்தையும் அமுதென நுகரும் வேத வாழ்வினை கைப்பிடித்தோம். வியனுலகனைத்தையும் அமுதென நுகரும் வேத வாழ்வினை கைப்பிடித்தோம். ஜெயபேரிகை கொட்டடா கொட்டடா ஜெயபேரிகை கொட்டடா கொட்டடா ஜெயபேரிகை கொட்டடா. இரவியின் ஒளியிடை குளித்தோம், ஒளி இன்னமுதினை உண்டு கழித்தோம். இரவியின் ஒளியிடை குளித்தோம், ஒளி இன்னமுதினை உண்டு கழித்தோம். கரவினில் வந்துயிர் குலத்தினை அழிக்கும் காலன் நடுநடுங்க விழித்தோம். கரவினில் வந்துயிர் குலத்தினை அழிக்கும் காலன் நடுநடுங்க விழித்தோம். ஜெயபேரி கொட்டடா கொட்டடா ஜெயபேரிகை கொட்டடா. காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள்கடலும் மலையும் எங்கள் கூட்டம். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள்கடலும் மலையும் எங்கள் கூட்டம்.
நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை நோக்க நோக்க களியாட்டம். நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை நோக்க நோக்க களியாட்டம். ஜெயபேரிகை கொட்டடா கொட்டடா ஜெயபேரிகை கொட்டடா கொட்டடா ஜெயபேரிகை கொட்டடா கொட்டடா கொட்டடா. ராஜ்குமாருக்கு கை கொட்டடா. அருமை அருமை. எங்கே கேட்க போகிறோம் இதெல்லாம். சாமி சாருக்கும் வெங்கடாச்சலத்துக்கும் முரளி சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னுடைய ஆசையெல்லாம் இது பதிவாகணுன்ட்டு தான். நான் ஏதோ ஒரு சிறிய அளவில் ஒரு ஹாலில் பண்ணிக்கலான்னு நினச்சேன். கடைசியில் அது பராசக்தியினுடைய சித்தம் இப்படி இது விளைந்திருக்கிறது. ஒரு அறிவிப்பு. பவன் பாரதிய வித்யா பவன் நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன். இது ஒரு இந்த சபா கிடையாது. இது ஒரு இயக்கம், ஒரு கலாச்சார இயக்கம். அதில் ஏதோ ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். இந்த பவனுடைய சிறப்பு கொத்து கொத்தா சில நிகழ்ச்சிகள் நடக்கும். சங்கீத கொத்து, நாட்டிய கொத்து, அது மாதிரி இப்போ நாடக கொத்து. பவன்ஸ் தியேட்டர் ஃபெஸ்ட் வருது. ஏப்ரல் 8 ஏப்ரல் 13 வரைக்கும் தினம் 6:30 மணிக்கு. ஏப்ரல் 8 வண்டிச்சோலை அப்படிங்கிற தமிழ் நாடகம் கூத்துப்பட்டறை அவர்கள் நடத்துகிறார்கள். கலைச்சோழன், என் சந்திரசேகர் அவருடைய இயக்கத்தில். 9 ட்ரமாத்தான், 6 award winning ஷார்ட் பிளேஸ் பை வேரியஸ் ட்ரூப்ஸ். 1 10-15 நிமிடங்கள். ஸோ அப்படி ஒரு 6 நாடகங்கள் 2ஆம் நாள். 3ஆம் நாள் 1 degree second அப்படின்னு 10 நடக்கிறது. இது பைலிங்குவல், தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்குது. ஆல்கமி தியேட்டர்ஸ் ட்ரூப், டைரக்டர் விஜய் விஸ்வநாதன். 4வது திருச்சியை மீட்ட சுந்தர பாண்டியன் அப்படின்னு, ஏப்ரல் 13 தமிழ் நாடகம். டைரக்டர் இயக்குனர் வேத் அருண் அவர்கள். 5வது நம் அருமை புதுமை பித்தன், 12th ஏப்ரல் தமிழ் நாடகம். தியேட்டர் கோ, பிரசன்னா ராம்குமாருடைய இயக்கத்தில். 6ஆம் நாள் 13 ஏப்ரல் பிளாக் அவுட், தமிழில் தான். தியேட்டர் கரண் அவங்க ட்ரூப்பு. இயக்குனம் ராகவ். இதை எழுதியவர் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்கள். இப்படி 6 நாடகங்கள் கொண்ட ஒரு நாடக கொத்து, ஒரு நாடக விருந்து உங்களுக்காக காத்திருக்கிறது. 6:30 மணினா சரியாக 6:30 மணிக்கு இது தொடங்கிவிடும் என்று உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் யாமன்றி வேறில்லை நோக்க நோக்க களியாட்டம். எனக்கு தெரிஞ்சு தமிழ் இலக்கியத்தில் இவ்வளவு சிறப்பாக பிரம்ம சாட்சாத்காரம் என்று சொல்லப்படுகின்ற ஒப்பற்ற நிலை இவ்வளவு எளிமையாகவும் சிறப்பாகவும் சொல்லப்படவில்லை. உலகத்தில் வேறு இலக்கியத்தில் இது நான் அறிந்த வரையிலே தென்படவில்லை என்பதை பணிவோடு இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இது பாரதிக்கு அத்வைத்தி இல்லையா, பெரிய அத்வைத்தி, மாபெரும் அத்வைத்தி. ஆமாம், அதை இவ்வளவு சிறப்பாக சொல்லியிருக்கார். 1919-20 வச்சுக்கோங்க, அந்த காலகட்டத்தில் அப்போவும் நிறைய எழுதியிருக்காரு. அதை பற்றி நம்ம விரிவாக கடையத்திலே போய் பேசியிருக்கோம் சேவாலயா நடத்தின விழாவில். பாரதிய ஆசிரம பதிப்பில் 3 தனித்தனி செய்யுளாக காணப்படுகின்ற ஒரு சின்ன பாடல். இது கண்ணன் பாட்டு தொகுப்பில் வராத கண்ணன் பாடல்களில் ஒன்று. கண்ணன் பாட்டு தொகுப்பில் 22 அல்லது 23 பாடல்கள் இருக்கின்றன. அதில் வராத கண்ணன் மேல் பாரதி புனைந்த சில பாடல்கள் வெளியே இருக்கின்றன. அதில் மிக முக்கியமான ஒரு பாட்டு, இதுவும் இந்த பிரம்ம சாட்சாத்காரத்தை சொல்லுகின்ற பாட்டு. சந்திரிகையின் கதைன்னு பாரதி எழுதின கதையில் குழந்தை சந்திரிகை பாடுவதாக அமைந்திருக்கின்ற பாடல். அப்படித்தான் பாரதியார் இதை எழுதியிருக்கிறார். எதுகுல காம்போதி ராகத்தில் அவர் பாடியதாகவும் ஆதி தாளத்தில் அமைத்திருந்ததாகவும் இதை சொல்லுகிறார்கள். ராஜ்குமார் பாடும்போது பாடிட்டு இது இன்ன ராகம் சொன்னால் தான் நமக்கு தெரியும், இல்லை நமக்கு எங்கே தெரியும். காக்கை சிறகினிலே. ஆனால் இதுக்கு சம்பந்தமாக செல்லமாக எழுதியிருக்கக்கூடிய அந்த சம்பவம் தான் ரொம்ப அருமையான சம்பவம்.
அது எங்கள் நாடகத்தில் வச்சுருந்தோம். அப்புறம் நீளம் கருதி நீங்களாம் வீட்டுக்கு போகணுன்றதுனால அதை கட் பண்ணிட்டோம். ஸ்ரீராமநவமி ஆ? கடையத்தில் கடையத்தில் இந்த ராமர் கோயிலில் அங்கே பஜனை வரும். அப்பாத்தர் சொல்கிறாரு, நீங்கள் அப்படியே இந்த நகர சங்கீர்த்தனம் போகிறதே நீயும் கூட போய் உன் மனசு கொஞ்சம் சரி போகிறேன்ட்டு இவர் போகிறார். இவர் அவங்க பாட இவரும் சேர்ந்து பாடிக்கிறார் அந்த மாதிரி. அப்போ அந்த பாடிட்டு வர பாகவதற்கு தொண்டை கட்டி போச்சு. அவர் பாடி இந்த பாட்டு என்னன்னு கூட குறிப்பு கண்டுபிடிச்சேன். கோவிந்த கிருஷ்ண பாயி யதுவீரா, அது ராஜ கோபால கிருஷ்ண பாயி யதுவீரா பாடுறாரா. பாடி தொண்டை கட்டி போச்சு. இவர் பக்கத்தில் நம்மால் கருப்பு கொட்டை போட்டு நிற்கிறார். அப்போது அவருக்கு ஒரு கொஞ்சம் மான பிரச்சனை ஆகிடுது அந்த பாகவதற்கு. நீ என்னமோ ஆசுகவியாமே நீ, சரி அடுத்த வாரம் வரும்போது இந்த மெட்டில் பாட்டு ஏதாவது கட்டின்னு வரியா அப்படின்னு. அதுக்கு பாரதி சொன்னதாக நான் வச்சுருந்தேன் நாடகத்தில். இன்றைக்கி சொல்லி அடுத்த வாரம் பாட்டு கட்டின்னு வரவனுக்கு பேர் ஆசுகவி இல்லைடான்னு சொல்லிட்டு ஸ்பாட்டில் பாடினாராம், அங்கேயே பாடினாராம் அப்படின்னு செல்லமாக எழுதியிருக்காங்க. காக்கை சிறகினிலே நந்தலாலாங்கிறது அவர் சொல்லி உடனே அந்த அந்த மோமெண்ட்டில் அந்த கணத்தில் அப்படியே அந்த மெட்டிலேயே பாடப்பட்ட ஒரு பாட்டு அப்படின்னு சொல்கிறார். ஆனால் வீட்டில் வழங்கி வந்த மெட்டு என்னங்கிறது நம்ம கேட்க விரும்புவோம். அந்த அந்த கோவிந்த இது சொல்லு. கோவிந்த கோவிந்த கிருஷ்ண பாகி யதுவீரா, கோவிந்த கிருஷ்ண பாகி யதுவீரா, அப்படி வருது. அப்படி வருது. காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நீரன் தோன்றுதையே நந்தலாலா. காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நீரன் தோன்றுதையே நந்தலாலா. நந்தலாலா நந்தலாலா. பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா, பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா நின்றன் பச்சை நிறன் தோன்றுதையே நந்தலாலா. கேட்கும் ஒலியில் எல்லாம் நந்தலாலா. அந்த பஜனை போடுவார். கடையத்தில் போயிட்டு இருக்கோம். கேட்கும் ஒலியில் எல்லாம் நந்தலாலா நின்றன் கீதம் இசை குதடா நந்தலாலா. தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா, தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா. நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா. நந்தலாலா 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 நந்தலாலா. இது வெரி மச் எதுக்குள்ள காம்போது. இது டிப்பிக்கல் எதுக்குள்ள காம்போது. ஆனால் பலரும் பாடக்கூடிய மாதிரி அதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி. சொர வரிசையும் போட்டிருக்காரு இந்த பாட்டுக்கு பாரதியார். அது மாதிரி நிறைய இருக்குது. அதை வச்சே தனியாக ஒரு வாட்டி பாடி பார்க்கணும். அதுவும் ராஜ்குமார் சம்மதம் தான். அவர் சம்மதத்துக்கு நான் சாய்ஸ் கொடுக்கலன்னு வைங்க. அவர் வந்து பாடுவார். நம்ம அப்பா உன்னோட இணைஞ்சு எதை பண்ணினாலும் மகிழ்ச்சி தான். அவ்வளோ வழக்கு. அதாவது அவர் எவ்வளோ பிஸியாக இருக்கிறவருங்கிறது லதா மாதிரி இருக்கிறவங்களுக்கு தெரியும். அவருடைய பங்களிப்பு இல்லாத நாட்டிய நிகழ்ச்சியே கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, உலகமெங்கும் இருக்கிறவங்களும் நாட்டிய நிகழ்ச்சி எல்லாம் அவர் தான் மெட்டு போட்டு கொடுக்குறவர், ஜதி அமைச்சு கொடுக்குறவர் அவர் தான். அவ்வளவு லதா கிருஷ்ணசாமி அவர்களுடைய நிறைய நாட்டிய நாடகங்களுக்கு இசையமைக்கக்கூடிய வாய்ப்பு அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். நிறைய பாரதியார் பாடல்களை எடுத்து நாங்கள் பண்ணியிருக்கோம். அவள் அப்பா கூட இருந்து இந்த பச்சை குழந்தையடி அது நிறைய பாட்டு, அந்த தேம்படம் கொன்று, அந்த மது நமக்கு அது நமக்கு அதெல்லாம் பாடுவோம். நம்ம அதெல்லாம் வந்து வருது பிற்பாடு நிகழ்ச்சியில் அது வருது. அதுல ஏதோ ஒரு பாடுதான் தீ வளர்த்திடுவோம். அதுதான் ஓப்பனிங் சாங்கா இருக்கு, தீ வளர்த்திடுவோம். அதனால அந்த குடும்பத்தை சேர்ந்தவன் என்கிற முறையிலே
நீ என்ன அவருங்கிற, நான் உன்னை அவங்கிற. அதனால தயவு செய்து பொறுத்துக்கணும். என்ன வயசில் நான் சின்னவன் தான் இருந்தாலும் நண்பங்கிறதுனால அந்த உரிமையில் நான் வந்து நான் சிரமப்பட்டு தான் அவருங்கிற ஒரு சபைக்கு மரியாதைக்கா நான் ரொம்ப லகுவா அவன் இல்லை டோன்ட் டேக் இட் சீரியஸ்லி. இட்ஸ் ரேர் ஸ்ட்ரீக் ஆஃப் சிவிலிட்டி, அவ்வளோதான். அதனால் இப்படி ஒரு அருமையான சந்தர்ப்பத்தில் எனக்கு தெரிந்தவற்றை என்னுடைய தாய், அதாவது இந்த பரம்பரையாக வழங்கி வருகின்ற விஷயங்களில் இது ஒன்று. என் தாயார் என் வீட்டில் அதை பாடி காமிச்சதை நான் என்னுடைய நினைவில் நிறுத்தி, நான் சங்கீதக்காரனாக இருக்கிறதுனால அதை மாற்றக்கூடாதுங்கிறதுனால சில நான் மாற்றி சில இசையமைச்சு பாடியிருக்கேன், அது வேற. பட் இந்த மாதிரி இந்த மெட்டுக்கள்னால் இது அப்படியே அது அழகாக இருக்கணுங்கிறதுக்காக நண்பன் கேட்டபோது உடனே மனம் உவந்து நான் இதை நடத்த இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்கு ராமசாமி சார், நல்லி சார், பவனில் முரளி சார், இவர்கள் எல்லாருக்குமே, இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்திருக்கிறேன். ஏன்னா எல்லாருமே பாரதி அன்பர்கள், பாரதி குடும்பத்தை சேர்ந்தவன் என்கிற முறையில் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நிறைவாக ஒரு பாட்டு நான் பாடவா? தப்பிக்க முடியாதுல்ல நீங்கள். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச பாட்டு தான். நான் பாரதியார் மேலே எழுதின ஒரு பாட்டு, உன்னுடைய ட்ரேட்மார்க். ஆமாம். 1987 நான் புதுச்சேரிக்கு போயிருந்த போது பாரதியார் வீட்டை பார்க்கும்போது நான் போனபோது யாருமே இல்லை. அந்த காவல்காரர் கூட அங்கே இல்லை, அவர் இங்கே போயிட்டார். ரொம்ப அமைதியான ஒரு நேரத்தை நான் உட்காரும் பொழுது என் கண் முன்னால் அல்லது மனத்திரையில் எதை வேணால் நினச்சிக்கோங்க, விடாமல் வந்து பாரதியாருடைய வாழ்க்கையினுடைய காட்சிகளை நான் ஒரு படமாக பார்த்தேன், ஒரு காணொளியாக பார்த்தேன். அதனுடைய முடிவில் நான் கிட்டத்தட்ட குற்றுயிரும் குலையுருமானேன். நான் எங்கே இருக்கேன், என்னுடைய சித்தம்ங்கிறது என்ன, அவன் யார், எனக்கு எதுவுமே புரியாத ஒரு இது. அப்போது வந்த ஒரு பாட்டு, அப்படியே கடற்கரையில் உட்காந்து நான் எழுதின பாட்டு தான். அந்த எட்டைய புறத்து சுப்பையா இங்க வளர்ந்தானா, இங்க வளர்ந்தானா. அந்த எட்டைய புறத்து சுப்பையா இங்க வளர்ந்தானா, ஒரு கொட்டைய துப்பி வெட்ட வெளியில கொடி வளர்த்தானா. தொட்டு காட்ட ஆரும் இல்லே துன்பப்பட்டானா, துன்பப்பட்டானா. தொட்டு காட்ட ஆரும் இல்லே துன்பப்பட்டானா, எதுவும் தொடங்கும் முன்னே தோத்ததாலி துவண்டு போனானா, கொஞ்சம் துவண்டு போனானா. அந்த எட்டயபுரத்து சுப்பையா இங்க வளர்ந்தானா, இங்க வளர்ந்தானா. மனுஷன் நடந்து நடந்து மணலு மொத்தம் சலிச்சிருச்சே, சலிச்சிருச்சே. இங்க மாறாத கதைய பார்த்து கடலும் கூட அழுத்துருச்சே, அழுத்துருச்சே, அழுத்துருச்சே. தனியொரு மனுஷனா தனியொரு மனுஷனா தலையில பாரமா, மனுஷன மனுஷனா மாத்திட வந்தானா. உலகம் குளிரு காய குப்பையா தன்னை கொளுத்திக்கிட்டானா, உலகம் குளிரு காய குப்பையா தன்னை கொளுத்திக்கிட்டானா. ஆனா கொழுந்து விட்டானா அந்த எட்டய புறத்து சுப்பையா இங்க வளர்ந்தானா, இங்க வளர்ந்தானா. வானத்துக்கு வண்டி ஓட்டி வழக்கு போட்டு வாங்கி வந்தான், வாங்கி வந்தாத. வாசலேறி கொடுத்த போது வாங்க ஒரு ஆளில்லைன்னு ஏங்கி நின்னா, ஏங்கி நின்னா. வானத்துக்கு தாகமா காட்டாத்து வேகமா, வாகனத்தை தாண்டினா வாவான்னு வேண்டினா. பசி தாங்காம தன்னையே தின்னு தணிச்சுக்கிட்டானா, பசி தாங்காம தன்னையே தின்னு தணிச்சுக்கிட்டானா.
கொஞ்சம் தரைய தொட்டானா. உலகம் மாறலப்பா, ஒருத்தங்கூட தேரலப்பா, தேரலப்பா. மனசு கலகம் போடுதப்பா, கட்டின வீடு ஆடுதப்பா, ஆடுதப்பா, ஆடுதப்பா. மண்ணே சரிஞ்சாலும் விண்ணே இடிஞ்சாலும் கண்ணே இருண்டாலும் காலே துவண்டாலும் அந்த முறுக்கு மீச நினப்பு ஒன்னே முதுக நிமித்துது. அந்த முறுக்கு மீச நினப்பு ஒன்னே முதுக நிமித்துது. கொஞ்சம் முன்னையும் தள்ளுது. அந்த எட்டயபுரத்து சுப்பையா இங்க வளர்ந்தானா, இங்க வளர்ந்தானா, ஓ இங்க வளர்ந்தானா. உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து இருக்குமானால் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து இன்னும் சிறப்பாக செய்யலாம். இன்றைக்கு நிகழ்ந்திருக்கின்ற பதிவு நான் சொல்லுகிறேன் கேளுங்கள். 3 தலைமுறையை தாண்டி வரலாற்று பதிவாக நம் வரும் தலைமுறையினர் கொண்டாடுகின்ற ஒரு பதிவாக ராஜ்குமார் பாரதியினுடைய சிறப்பான பங்களிப்பு அமைந்திருக்கிறது. உங்கள் எல்லோருக்கும் நன்றி சொல்லி இந்த IPL நடக்கின்ற நேரத்தில் இத்தனை பேர் இங்கே வந்து பொறுமையாக உட்கார்ந்திருப்பதற்கு உங்களுக்கு இன்னொரு சிறப்பான நன்றி. மீண்டும் சந்திப்போம், பாரதியை சிந்திப்போம். Loved by one and all in India and abroad. Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.